வணக்கம் வாசகர்களே. அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை காற்றே ஓடாதே நில்லு. கதையின் குரலாய் நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். காற்று ஆறு. என்ன ரெண்டு பேரும் இப்படி நனைஞ்சிருக்கீங்க? வீட்டிற்கு வந்தவர்களை கண்டு திகைத்தாள் நிஷா. தாரணி எதுவும் பேசாமல் மௌனம் காக்க, வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு என்றதோடு நிறுத்தி கொண்டான் கௌதம். அதுக்குன்னு இப்படியா என பேசிக்கொண்டே துண்டை எடுத்து வந்தவள் அவன் தலையை துவட்ட ஆரம்பித்தாள். ஒண்ணுமில்ல நிஷா, விடு. என்ன ஒண்ணுமில்ல? உன்னை தனியா விட்டுட்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? இன்னும் குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்க. அங்கிருக்கும் இருக்கையில் அமர வைத்து திட்டிக் கொண்டே துடைக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தாள். பதட்டப்படாத, எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன ரொம்ப ஈஸியா சொல்லுவ, எனக்குல பக்குன்னு இருக்கு. துடைக்கும் கைகளை தடுத்து இங்க வா என தன் அருகில் அமர வைத்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு அமர, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்படியே ஏதாச்சும் நடந்தாலும் உன்னை பார்த்தா சரியாகிடும். என்ன காக்கும் கடவுள் நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என அவள் கன்னம் கிள்ள என தட்டிவிட்டாள். சத்தமில்லாமல் சிரித்தவன் அவள் கோபத்தை குறைக்க முயற்சிகள் செய்ய, அங்கு நின்று கொண்டிருந்த தாரணி தன்னவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் நினைவு இல்லாதவன் நிஷாவை மட்டுமே கருத்தில் வைக்க சற்று முன்னர் நடந்ததையெல்லாம் நினைத்தாள். இருவர் கொஞ்சம் அழகை பார்க்க சகிக்காது தன்னறைக்கு சென்று உடைமாற்றிக் கொண்டு தீவிர சிந்தனையில் ஈடுபட்டாள். கடைசியாக அவனை காண சென்றதும், திருமண செய்தியை கேட்டு திரும்ப வந்ததும், அதன் பின்பான சம்பவங்களும் ஓடிக்கொண்டிருந்தது. பல வருடங்கள் கழித்து நிஷாவின் கணவனாக பார்த்தவள் இன்றுதான் அவளுக்கு சொந்தமான கௌதமை பார்த்தாள். அந்த கண்ணில் அவள் கண்டது அவளுக்கான நேசம். அவனுக்கு பிடிக்காது என ஒரு உடையை நிராகரிக்க அதை எங்கிருந்து பார்த்தான் என்ற ஆலோசனை. நிஷா இருக்கும் பொழுது எதற்காக தன்னை நோட்டமிடுகிறான்? அவள் இல்லாத பொழுது அவன் கண்ணில் எனக்கான காதலை ஏன் காட்டுகிறான்? நிஷாவிடமும் அதே காதல். அவளுக்கும் தன்னவன் மீது அளவு கடந்த பாசம். குடும்பமாக இருப்பவனுக்கு என் மீது என்ன கோபம்? இவை அனைத்தும் மண்டையை குடைந்தாலும் தன்னை நெருங்கிய அந்த நொடி அவளுக்கான வாழ்வு இன்னும் இருப்பதாக உணர்ந்தாள். மனைவியாக ஒருத்தி இருக்கும் பொழுது ஏன் என்னிடம் நெருங்க வேண்டும்? குட்டிமா என ஏன் அழைக்க வேண்டும்? நான் அவனை கஷ்டப்படுத்தியவள் அல்லவா? சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாது விவாகரத்து கேட்டவள். அவன் திருமணத்தை தடுக்காது ஊரை விட்டு ஓடி வந்தவள். இவ்வளவு குற்றச்சாட்டு தன்மேல் இருக்கும் பொழுது முத்தமிட எப்படி முடிந்தது? அதையெல்லாம் விட தான் அடிக்கும் பொழுது அமைதியாக வாங்கி கொண்டானே. ஒருவேளை நிஷாவுடன் அவனுக்கு திருமணமாகவில்லையோ? என்னதான் அவன் நினைவை ஒதுக்கி வைக்க முயன்றாலும் விடாமல் அவளையே சுற்றி வந்தான். யோசித்து தலைவலி வந்ததுதான் மிச்சம். அப்படியே மெத்தையில் படுத்தவள் நெற்றியை சுருக்கி கொண்டு யோசனையில் இருக்க, தாரணி என அழைத்தாள் நிஷா. குரல் கொடுக்க மனம் இல்லாது தூங்குவது போல் படுத்துவிட, சாப்பிடவா என கதவை லேசாக தட்டினாள். எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க என்றவள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் தன்னவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அரை கதவை சாற்றி கொண்டாள். நீ ஏதாச்சும் திட்னியா என்றதும் அவளை பார்க்காது, எனக்கு வேற வேலை இல்லையா என்றான். அப்புறம் ஏன் சாப்பாடு வேண்டாம்னு சொல்றா? பசிக்காம இருக்கோம், இதுக்கெல்லாமா பட்டிமன்றம் நடத்துவ? பேசாம சாப்பிட்டு வேலைய பாரு. என்னமோ இங்க வந்ததுல இருந்து நடக்கிற எதுவும் சரியில்லை. டொக் டொக். நிஷாதான் மீண்டும் அழைக்கிறாள் என கதவை திறக்காது அப்படியே படுத்திருந்தாள். 4-5 முறை கதவை தட்டும் சத்தம் கேட்டது. தலைவலி உயிர் போவதால் கதவு திறந்துதான் இருக்கிறது என சொல்லவும் மனம் வரவில்லை. தட்டி பார்த்துவிட்டு செல்லட்டும் என படுத்திருக்க கதவு திறக்கும் ஓசை கேட்டது. கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு தூங்குவது போல் நடித்தாள். சிறிது நேரம் எந்த சத்தமும் வரவில்லை. அரை இருட்டாக இருக்கும் தைரியத்தில் ஒரு விழியை திறக்க நின்றிருந்தான் கௌதம். உடல் அசைக்காது அவன் செய்கைகளை கண்காணித்தாள். அசையாமல் நின்றிருந்தவன் திடீரென அறையின் விளக்கை போட அவசரமாக கண்களை மூடிக்கொண்டாள். அவளையே பார்த்தபடி நடந்து அருகில் வந்தவன், தூங்கலன்னு தெரியும் என்றிட பதில் கொடுக்கவில்லை. தோசை எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு தூங்கு. அருகில் இருக்கும் மேசையில் உணவு தட்டை வைத்தவன், சாரி,
நிஷாவை மறந்து உன்னை நெருங்கிட்டேன் என்றான். நெருப்பு போல் திறந்த விழிகள் அவனை கடுமையாக முறைக்க, தப்புதான், இனி இந்த மாதிரி நடக்காது. மதியமே சரியா சாப்பிடல, சாப்பிடு என வெளியேற அவன் கொண்டு வந்த தட்டு அவன் காலை தொட்டது. சிதறிய உணவைக் கண்டு வருத்தம் கொண்டவன் எதுவும் பேசாது சென்று விட்டான். ஆத்திரத்தில் கண்கள் கரித்தது. என்ன வார்த்தை சொல்லிவிட்டு செல்கிறான் என மனமாறாது கொதித்தவள் கையறு நிலையில் சத்தமாக அழ ஆரம்பித்து விட்டாள். கால் மடக்கி முட்டியில் முகம் புதைத்து தன் கண்ணீரை தொடைக்கு காட்டிக் கொண்டிருக்க கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தான். சாப்பாட்ட வீண் பண்ணா என் முன்னாள் மனைவிக்கு பிடிக்காது. அதே மாதிரி யாருக்காகவும் பட்னி இருக்கவும் விரும்ப மாட்டா. இருந்த கொஞ்சம் மாவுல 2 தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன். இதையும் தூக்கி அடிக்காம சாப்பிட்டுட்டு தூங்கு. உனக்கு என்னதான் வேணும்? உன்கிட்ட இருந்தா? கேள்வி கேட்டது நான். பதில் சொல்லணும்னா கேள்வி தெளிவா இருக்கணும். பல்லிடுக்கில் கோபத்தை மறைத்து என்கிட்ட இருந்து என்ன வேணும் என்று கேட்க, இனி வேணும்னு கேட்க எதுவும் இல்ல. நான் இன்னொருத்தியோட புருஷன்ல, முடிஞ்சா என முகம் பார்த்தான். முடிஞ்சா விவாகரத்து கொடுத்துடு. இந்த அறிவு அவளை கல்யாணம் பண்ணும்போது இருந்திருக்கணும். இனி உன்னை பார்க்கவே மாட்டேன்னு உறுதியா நம்பிதான் தாலி கட்டின. உன்னை தேடி நான் வரலையே. நானும் வரல. விவாகரத்தெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்? உன்கிட்ட காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். இன்னொருத்திக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். உனக்கு தெரியாமையா என் கல்யாணம் நடந்துச்சு? ஆமா. அப்படியா என ஆச்சரியம் கொள்வது போல் தன் முகத்தை மாற்றியவன், அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு எப்படி சொல்ற? தெரியும். அதான் எப்படி தெரியும்? உன்னோட கல்யாணம் நடக்கும்போது நான் அங்க இருந்தேன். தெரியாத கல்யாணத்துக்கு எப்படி வந்த? கல்யாணம்னு தெரியாமலே வந்தேன். தெரிஞ்சதும் கிளம்பிட்டேன். விவாகரத்து கொடுக்காம புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்றான். நியாயமா அதை நிறுத்தி இருக்கணும் என்றதற்கு பதிலில்லை அவளிடம். சில நொடிகள் அவளுக்காக அமைதி காத்தவன், நீயும் மனசார வேணாம்னு தானே கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சும் போன. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கறதோ இல்ல விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றதோ நியாயம் இல்ல. உன்கிட்ட நான் நெருங்காம இருக்கணும்னா எனக்கு விவாகரத்து வேணும். இல்லனா புருஷன்ற உரிமைய எடுக்க வேண்டியிருக்கும் என்றான். பேசியவன் அறையை விட்டு மறைந்தும் நினைவை விட்டு மறையவில்லை. தன் முன்னாள் கணவனின் நிலைப்பாடுதான் என்ன என்பதிலேயே அன்றைய இரவு கழிந்தது. நிஷாவோடு சேர்த்து தன்னோடும் வாழ நினைக்கிறானா அல்லது தன்னை பழிவாங்க துடிக்கிறானா என்ற கேள்விக்கு விடை அறியாது அலுவலகத்திற்கு கிளம்பினாள். தன் வேலைகளை முடித்துவிட்டு சோர்வாக வீடு வந்து சேர்ந்தாள் தாரணி. வந்தவளுக்கு பலத்த யோசனை, வீட்டில் யாரும் இல்லாததால் எங்காவது சென்றிருப்பார்கள் என தன் வேலையை கவனித்துக் கொண்டிருந்தவள் செவியில் தன்னவன் சிரிக்கும் சத்தம் கேட்டது. கதவை திறந்து எதிர் வீட்டை நோக்கினாள். வேணி வீட்டிற்குள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். இவளை கண்டவர், ஹாய் தாரணி என வரவேற்க வராத சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு அங்கு சென்றாள். ரொம்ப தேங்க்ஸ்மா, நாங்க வர வரைக்கும் இவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு என வேணி கணவர் மனோஜ் நன்றி உரைக்க சிரித்தாள். என்ன தாரணி பண்ண இவங்கள? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் புராணத்தை தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் என்னக்கா, எப்ப பாரு வாய திறந்தாலே தாரணி பேரு தான் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்ன தாரணின்னு கூப்பிட்டீங்க. என்னமோ தெரியல நிஷா, இவ எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி மாறி. முதல்ல இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல சிரிக்க கூட மாட்டா. எதையோ தொலைச்சிட்டு தேடுற மாதிரி அப்பாவியா வருவா போவா. என் பசங்களாலதான் நல்ல பழக்கம் ஆனோம். ரொம்ப நல்ல பொண்ணு தாரணி. வேணி புகழ்வதை ஏளனத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தான் கௌதம். அப்பார்வையை கண்டு கொண்டு முறைத்தவள், வேலை இருக்குக்கா, நான் கிளம்புறேன் என்றாள். இரு தாரணி, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் என்றாள் நிஷா. வேலை இருக்கு, முடிச்சிட்டு வேணா ராத்திரி வரேன் என்றவள் முன்னே செல்ல சில மணித்துளிகள் கடந்து பின்னே சென்றான் கௌதம். இவன் வருவான் என்று அறியாது கதவை கூட சாற்றாமல் கிச்சனில் சமைத்துக் கொண்டிருந்தாள். கதவை திறக்கும் வரை பூனை போல் இருந்தவன் புலியானான் அவளை அணைத்ததும். ஆக்கிரமித்த வேகத்தில் குக்கரில் கைப்பட்டு எரிய ஆரம்பித்தது தாரணிக்கு. யாரென்று அறியாது திடுக்கிட்டவள் இவன் என்றறிந்து விடுபட முயற்சிக்க, வீட்டை விட்டு போயிட்டான், நிம்மதியா இருக்கலாம்னு கனவு காணாத. நான் கேட்ட விவாகரத்தை கொடுக்கற வரைக்கும் உன்னை விடமாட்டேன் என அவள் கன்னத்தோடு கன்னம் வைத்து உரசி விட்டு சென்றான். ஹாய் எக்ஸ் ஒய்ஃப் என தோள் மீது கை போட, சி என தட்டிவிட்டாள். என்ன செல்லம், கோவமா? இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? என் முன்னாள் பொண்டாட்டிய பாக்க. அப்படி சொல்லாதீங்க, கடுப்பா இருக்கு. வேற எப்படி சொல்லட்டும் முன்னாள் பொண்டாட்டி?
என அவள் காதோறும் நாக்கை நுழைக்க எரிச்சலாக தள்ளி நின்றாள். கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உங்களுக்கு? எதிர் வீட்ல பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? நீயும் என் பொண்டாட்டி தான். உங்க தொல்லை இனிமே இருக்காதுன்னு சந்தோஷமா இருந்தேன். விவாகரத்து கொடுத்துட்டா என்னைக்கும் இருக்காது. என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. விவாகரத்து தர முடியாது. அப்ப என்னோட முடிவுலயும் எந்த மாற்றமும் இல்ல. என்ன முடிவு? என்றவளை கேலி பார்வையில் நெருங்கியவன் மேலிருந்து கீழாக பார்வையை மாற்றி இம்சை செய்தான். பார்வை போகும் இடத்திற்கு ஏற்ப இவளின் கோபங்களும் அதிகரிக்க, அங்க ஒரு பொண்டாட்டி, இங்க ஒரு பொண்டாட்டின்னு வச்சு சமாளிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என கண்ணடித்து கூலாக சொல்ல, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க என தள்ளினாள். அவள் அசைவிற்கு ஏற்ப தள்ளி விழுவது போல் நின்றவன் கையை எடுத்ததும் அவள் மீதே வந்து விழுந்தான். இதை எதிர்பார்க்காதவள் சோஃபாவில் தொப்பென்று விழ அவள் மேல் விழுந்தான் கௌதம். பொறுக்கி எந்திரிடா என மார்பில் கண்டமேனிக்கு அடிக்க, அடுத்தவ புருஷன்னு கூட பார்க்காம இழுத்து மேல போட்டுக்கிட்டு எந்திரிக்க சொல்ற பாரு கூறு கெட்டவ என நக்கல் செய்தான். நானா இழுத்தேன்? பின்ன நானா விழுந்தேன்? எதுவா இருந்தாலும் எந்திரிச்சிட்டு பேசுங்க. உனக்கு வேணும்னா இழுப்ப, வேணாம்னா எந்திரிக்க சொல்லுவியா? என்னால முடியாது என முனங்கல் விடுத்தவள் அவனிடமிருந்து விடுபட போராட, விடுவதாக இல்லை மேலிருந்தவன். இப்ப மட்டும் எந்திரிக்கல, சத்தமா கத்திடுவேன். நானாடி விழுந்த எந்திரிக்க? ஐயோ ராமா, நீங்க தான் வந்து விழுந்தீங்க. யாரை ஏமாத்த பாக்குற? நீ பண்ணதை இப்ப நான் பண்ணவா என ஆக்ரோஷமாக எழுந்து கை சட்டையை மடித்து விட்டான். விட்டால் போதுமென தாரணி எழுந்து ஓட பார்க்க, எங்க மேடம் ஓடுறீங்க என பிடித்து சித்திரவதை செய்தான். கைய நெஞ்சில வச்சு தள்ளு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவள் வார்த்தையை உதாசீனம் செய்தவன் தானே கைகளை எடுத்து நெஞ்சில் வைத்து தள்ளுவது போல் தூரம் விழுந்தான். விழுந்து சாவட்டும் என்ற நோக்கில் தாரணி நகர, உடனே பசை போல் ஒட்டி ஷோஃபாவில் விழுந்தான். பாத்தியா, இப்ப கூட நீதான் இழுத்த என்றதும் பற்களை நரநரவென கடித்தாள். அவள் கோபத்தை போதுமென்றவரை ரசித்தவன், இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல, விவாகரத்துக்கு சம்மதம் சொல்லு விடுறேன் என்றிட சத்தமாக கத்த ஆரம்பித்தாள். சற்றும் எதிர்பார்க்காதவன் வாயை மூட போராட, இதை விட்டால் வேறு வழி இல்லை என்பதால் சாமர்த்தியமாக செயல்பட்டாள். தாரணி சத்தம் கேட்டு எதிர் வீட்டிலிருந்த வேணி, தாரணி என குரல் கொடுக்க, அங்கிருந்து ஓட நினைத்தவன் நிஷா வருவது போல் இருப்பதால் படுக்கை அறையில் ஓடி மறைந்தான். வந்த இருவரும் என்னவென்று விசாரித்தார்கள். படுக்கை அறை பக்கம் பார்வையை வைத்துக்கொண்டு, வள்ளி உன்ன மேல விழுந்துருச்சுக்கா என்றாள். வள்ளிக்கா இப்படி கத்துன? ஆமா, கொஞ்ச நாளா இல்லாம இருந்துச்சு. இப்ப திரும்பவும் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது. இப்படியே பண்ணிட்டு இருக்கட்டும், கட்டையால அடிச்சு கை கால உடைக்க போறேன். என்னமோ மனுஷன் கை கால உடைக்க போற மாதிரி சொல்ற என வேணி சிரிக்க, அதுவும் மனுஷன் மாதிரிதான்கா, இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணுது. என்ன பத்தி தெரிஞ்சும் பண்ணுதுன்னா திமிர் கொஞ்சம் அதிகம்னு அர்த்தம் என்றவள் பேச்சு தோரணையை கேட்டு பயம் கொண்டான். வேணி பிள்ளைகளோடும் விளையாடிவிட்டு தாமதமாக தூங்க வந்தாள் தாரணி. அவளுக்கென இருக்கும் ஒரே ஆனந்தம் இவர்களோடு விளையாடுவதுதான். கௌதம் இல்லாத மகிழ்ச்சியில் தன் அறைக்கு வந்தவள் மூச்சு நின்று போனது. யாரை காணாது ஆனந்தம் கொண்டாலோ அவன் கையில் மல்லிகை பூவை சுற்றி கொண்டு அமர்ந்திருந்தான். அத்தோடு நில்லாமல் அறை முழுவதும் பூ அலங்காரங்கள் ஜொலித்தது. எப்போது வந்து இதை செய்தானோ தெரியவில்லை. தாரணி உடல் மொத்தமும் ஆட்டம் கண்டது. எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தீங்க என்ற குரலுக்கு பின்தான் அவளை பார்ப்பது போல் ஆச்சரியம் கொண்டவன், வா வா முன்னாள் பொண்டாட்டி, உனக்காக தான் காத்திருக்கிறேன் என கையில் சுற்றிய மல்லிகை பூவை நுகர்ந்து மயங்குவது போல் பாவனை செய்தான். தாரணிக்கு மூக்கு புடைக்க, பற்களை கடிக்க, அலங்காரம் எப்படி என கண்ணடித்தான். எதுக்கு இதெல்லாம்? சாமி கும்பிடவா பண்ணுவாங்க என்று அவள் தலையில் அடித்தவன், எல்லாம் நம்ம முதராத்திரிக்குதான் என வெட்கம் கொண்டான். ஒவ்வொரு தடவையும் சொல்ல வைக்காதீங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா உங்க பொண்டாட்டியோட வாழ பாருங்க. நிஷாக்காக நீங்க பண்ற எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். என் கோபத்தை கிளறி இருக்க வாழ்க்கையையும் கெடுத்துக்காதீங்க என்றதும் சத்தமிட்டு சிரித்தான். தாரணி கேள்வி முடிச்சோடு தன்னிடத்தில் அப்படியே நிற்க, மெத்தையில் அமர்ந்தவன் அங்கிருக்கும் பூக்களை எல்லாம் அவள் மீது தூக்கி எறிந்தான். எரிச்சல் கொண்டு அவற்றை தட்டிவிட ஒரு காகிதத்தை மெத்தைக்கு அடியிலிருந்து எடுத்தான். என்னவென்று புரியாது அக்காகிதத்தில் பார்வையை பதிக்க, கேவலம், ஓடி போனவளை தொடுற அளவுக்கு என்னோட ரசனை ஒன்னும் கேவலமா இல்ல.
உனக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்லைன்னு ஆகிட்டாலும் விவாகரத்து தரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறனா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் என வார்த்தையை பார்வையால் விளக்கினான். கௌதம்! தாரணி அடிய ஆழத்திலிருந்து கத்த, ஆஹாஹா! அவளைப் போல் ஆழமாக சிரித்தான். கையில் இருந்த காகிதத்தை அவள் முகத்தில் வீசி அடித்தவன், ஒண்ணு இதுல சைன் போடு, இல்லனா பக்கத்துல வந்து படு என அந்த காகிதத்தை நோக்கி கண்ணை காட்டினான். கோபத்தை எல்லாம் தனக்குள் அடக்கிக் கொண்டவள் வீட்டை விட்டு வெளியேற முயல, வளைத்து பிடித்தவன் அறைக்குள் தள்ளி பூட்டியும் கொண்டான். அவள் எவ்வளவு திட்டியும் பலனில்லை. அன்று போல் கத்தலாம் என வாயெடுக்க தன் உள்ளங்கையில் அடக்கியவன், என்ன அரக்கனா நடக்க வைக்காத, நான் சொல்றதுக்கு சரின்னு சொல்லிட்டா நான் பாட்டுக்கு போயிடுவேன் என்றான். துள்ளி குதித்து விடுபட போராடுவதை வைத்தே அவள் பதிலை தெரிந்து கொண்டவன் கண்ணாடி முன்பு நிறுத்தினான். அவள் உருவம் முழுவதும் தெரிய பின்னால் இருப்பவன் உருவம் பாதிதான் தெரிந்தது. கண்ணாடியின் உதவியோடு முன்னாள் மனைவியின் கண்களை ஊடுருவியவன் கழுத்து வளைவாக தன் எண்ணத்தையும் ஊடுருவ வைத்தான். விழிகள் ருத்ரதாண்டவம் ஆடியது தாரணிக்கு. அதை அவனுக்கு புரிய வைத்தவள் தன் மொத்த பலத்தையும் திரட்டி விடுபட, அவள் போக்கில் விடுவது போல் விட்டு பிடித்தவன் முன்பக்கம் அணைத்து கொண்டான். இந்த நிலைக்கு முன்பிருந்த நிலையே தேவலாம் என தலையில் அடித்து கொண்டாள். இதுக்குதான் சொல்றது, எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு என்றவன் சில சில்மிஷங்களை செய்துவிட்டு, அன்னைக்கு என்ன கேட்ட? நான் விவாகரத்து தராம எப்படி அவளை கல்யாணம் பண்ணனா? நீதானே வேணாம்னு போயிட்டியே, அப்புறம் என்னடி விவாகரத்து மண்ணாங்கட்டி? நான் எவ்வளவு வேணா கல்யாணம் பண்ணுவேன், எத்தனை பேர் கூட வேணா குடும்பம் நடத்துவேன், அத கேக்குற உரிமை ஓடி போன உனக்கு இல்ல என்றான். இன்னொரு தடவை ஓடி போனவன்னு சொல்லாதீங்க என்றதும் ஒரு கையால் அணைத்து கொண்டு மற்றொரு கையால் பின் கழுத்தை இறுக்கி பிடித்தான். கட்ன தாலிய தூக்கி எறிஞ்சிட்டு ஊரை விட்டு ஓடி போனவள வேற என்னன்னு சொல்லுவாங்க? இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் நேரம் யாரோ கதவை தட்ட உயிர் வந்தது தாரணி கண்களில். அவனை ஏளனத்தோடு கண்டவள் புருவம் உயர்த்த, போய் கதவ திற என்றான் சாதாரணமாக. அவன் நடவடிக்கையை உள்வாங்காது எள்ளல் சிரிப்போடு, எங்க இப்ப பேசுங்க பாக்கலாம் தள்ளி நிற்க மீண்டும் தட்டும் சத்தம் கேட்டது. அநேகமா உங்க 2வது பொண்டாட்டியாதான் இருக்கும். எதுக்கும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க மிஸ்டர் கௌதம். 2வது வாழ்க்கையும் அம்போன்னு போயிட்டா கடைசி வர சந்நியாசந்தான் என்றவள் கதவை திறக்க வெளியேறினாள். எந்த அதிர்வும் இல்லாது அவளுக்கு பின்னால் வந்தவன் கை கட்டி நிற்க கதவை திறக்க முயன்றவள் தோற்று போனாள். எவ்வளவு முயற்சித்தும் அவள் பேச்சை கதவு கேட்கவில்லை. கண்ணவன் வேலை என்று அறியாது முயற்சி செய்து கொண்டிருக்க பின்னால் நெருக்கமாக நின்றவன் அவள் வாயை மூடினான். தாரணி விழி அவனை நோக்குவதற்குள் மற்றொரு கையில் இருந்த இயந்திர கருவியை நோக்கியது. சிறு கண்ணில் தெரியும் மாற்றத்தை கண்டு சத்தம் வராமல் அவள் காதோரம் நகைத்தவன், என்ன இன்னும் உன்னை கல்யாணம் பண்ணும்போது இருந்த கௌதமாவே பாக்குறிய செல்லம்? அவன் செத்து 4 வருஷம் ஆகுது, இவன் ரொம்ப புதுசு என்றவாறு முகத்தோடு முகம் வைத்து உரசினான். இவன் முன்னேற்பாடு தெரியாமல் சிக்கிக் கொண்டவள் அன்றைய இரவு முழுவதும் போராட அசராமல் அடிமேல் அடி கொடுத்தான். வீட்டில் இருக்கும் அனைத்து பொருட்களும் அலங்கோலமானது இருவரும் அடித்து கொண்டதில். ஒரு கட்டத்திற்கு மேல் முடியவில்லை தாரணியால். அப்படியே சரிந்து விட்டாள் சுவற்றில். அவள் தூக்கத்தை உறுதி செய்தவன் அலமாரியில் எதையோ ஆராய்ந்தான். அங்கிருக்கும் சில காகிதங்களை கண்டு கோபம் கொண்டவன் அனைத்தையும் கிழித்தெறிந்தான். காகிதத்தின் மேல் காட்டிய கோபத்தை அவளிடமும் காட்டலாம் என திரும்பியவன் அமைதி கொண்டான் அவள் உறங்கும் அழகில். சோர்ந்து கண்ணுறங்கும் முன்னாள் மனைவியை மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் தாரணியின் முன்னாள் கணவன் கௌதம். காற்று 7. அப்பா என்ற குரலை கேட்டு பேரின்பம் கொண்டவன் சஞ்சு வாரி அணைத்து கொண்டான். உங்களுக்கு சாக்லேட் கொண்டு வந்திருக்கேன் அப்படியா என அவனை தூக்கி சுத்த, ராத்திரி எங்க போயிருந்த கௌதம் என்ற கேள்வியோடு நின்றார் நிஷாவின் அன்னை. சின்னதா வேலை இருந்துச்சுமா, முன்னாடியே சொல்லியிருந்தா பிக்கப் பண்ணிருப்பேனே. இவன்தான் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு என் வாய மூடிட்டான். பிள்ளை நெற்றியில் முட்டி போதும் என்ற வரை முத்தம் வைத்தவன், நிஷா எங்கம்மா விசாரிக்க, கிச்சன்ல அவளே குரல் கொடுத்தாள். சிறிது நேரத்தில் வேணி பிள்ளைகளோடு ஐக்கியமாகிவிட்டான் சஞ்சு. இரவெல்லாம் தூங்காமல் கண்கள் எரிந்தது கௌதமிற்கு. சிறிது ஓய்வெடுக்க எண்ணி நிஷாவிடம் சொல்லிவிட்டு அவள் அறையில் படுத்து கொண்டான். அப்பா
என சின்ன வண்டு அவன் தூக்கத்தை கலைக்க, ம் என்ற சினுங்களோடு, யாரோ உங்களுக்கு போன் பண்றாங்க, எடுக்காத சஞ்சுக்குட்டி என்ற பொழுது மீண்டும் அழைப்பு வந்தது. 3 வயது மழலை மீண்டும் எழுப்பியது. அவனோ உதாசீனம் செய்து தூக்கத்தை தொடர, அடுத்ததாக வந்த அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் சஞ்சு. அம்மா பேசுறம்பா என்ற வாசகத்தில் தூக்கம் தொலைந்து விழித்திறந்தான். பெத்தவள ஞாபகம் இருக்கா என்றதும் அழைப்பை துண்டிக்க போக அவரின் அழுகை சத்தம் அச்செயலை நிறுத்தியது. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த அம்மா மேல கோபமா இருக்க போற? எதுக்காக போன் பண்ணீங்க என்ற குரலில் அவ்வளவு கடுமை. அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? பெத்த பாசம் என்னன்னு புரியலையா? புரிஞ்சதாலதான் செய்ய வேண்டிய கடமைய சரியா செஞ்சுட்டு இருக்கேன். மாசம் காசு அனுப்பிட்டா போதுமாப்பா? போதும்னு முடிவு பண்ணதாலதான் மாசம் தவறாம அனுப்பிட்டு இருக்கேன். எப்பவோ என்னமோ புரியாம செஞ்ச தப்புக்கு இத்தனை வருஷமா தண்டிக்கிறியே, நியாயமா? புரியாம செஞ்ச தப்புக்கு இல்ல, சுயநலமா செஞ்ச தப்புக்குதான் இந்த தண்டனை. சரிப்பா, நான் என்ன சொன்னாலும் உன் மனசு மாற போறதில்ல. உன் சின்ன அண்ணி பேசணும்னு சொன்னா, அவகிட்ட ஒரு 2 வார்த்தை பேசு. யார்கிட்டயும் பேச விரும்பல. இன்னொரு தடவை போன் பண்ணீங்கன்னா நம்பரை மாத்திடுவேன் என திடமாக துண்டிக்க போக மீண்டும் ஒரு குரல், பிரெக்னண்டா இருக்கேன் கௌதம் என்று. சட்டென்று கலங்கியது கண்கள். என்ன மனஸ்தாபங்கள் இருப்பினும் அண்ணன் வாரிசின் வரவை கேட்டு சிறிய தகப்பனாக உள்ளம் மகிழ்ந்தது. 9 மாசம் ஆகுது. கன்ஃபார்ம் பண்ணதுமே உனக்கு தான் போன் பண்ண. நீ எடுக்கல. வர புதன்கிழமை வீட்லயே வளைகாப்பு வச்சிருக்கோம். நீ வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னால வர முடியாது. அப்படி சொல்லாத கௌதம். 7 வருஷம் கழிச்சு இப்பதான் நீ கோவில் கோவிலா அலைஞ்சதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. நிறமாசமா கேக்குறேன், என் ஆசைய நிறைவேத்து. ஒருவேளை பிரசவத்துல என அவர் சொல்லி முடிப்பதற்குள், வாய மூடுங்க. உனக்கு 2 குழந்தைய இழந்திருக்கோம். புதன்கிழமை நான் அங்க இருப்பேன். சடார் என்று அழைப்பை துண்டித்தான். சஞ்சுவிற்கு தந்தையின் கோபம் புதிதாக இருந்தது. அதில் சற்று மிரண்டு அமர்ந்திருக்க அவன் விழியிலிருந்து கசிந்த கண்ணீர் குழப்பத்தை கொடுத்தது. அழைப்பை துண்டித்த கையோடு அதை மார்பில் வைத்து குழந்தை போல் அணைத்துக் கொண்டவன் கண்களை மூடிக்கொண்டான். மூடிய விழியிலிருந்துதான் வந்து கொண்டிருந்தது உவர்நீர். தந்தையின் செய்கையில் வித்தியாசத்தை கண்டாலும் கண்ணீர் கஷ்டத்தை கொடுத்தது. அருகில் நெருங்கி அமர்ந்து பிஞ்சு விரல்களால் அந்த கண்ணீரை துடைத்துவிட விழி திறந்தவன் புன்னகைத்தான் விரக்தியில். எதுக்குப்பா அழறீங்க? யாராவது உங்களை திட்டுனாங்களா? மகனை அள்ளி மார்பில் போட்டவன் தட்டிக்கொண்டு, நீ பெருசாகி இந்த உலகத்தை புரிஞ்சுக்கும் போது இந்த கண்ணீருக்கான காரணம் புரியும். அன்புக்கு விலை இல்லைன்னு சொன்னதெல்லாம் போய், அதுக்கு ஒரு விலை இருக்கு, சுயநலம் என்றான். புரியலப்பா. சுயநலம் இல்லாத உறவு எனக்கு கிடைக்கல சஞ்சு. என் வாழ்க்கையில வந்த எல்லாருக்கும் என்கிட்ட ஒரு சுயநலம் இருந்திருக்கு. அன்பையும் அளந்துதான் கொடுக்கணும்னு ரொம்ப தாமதமா புரிஞ்சுக்கிட்டேன். தாரணி, உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க என்றதும் மடிக்கணினியில் இருந்த பார்வையை மாற்றி யார் என்று விசாரித்தாள். உறவு முறையில் ஆண் ஒருவர் வந்திருப்பதாக தகவல் வர அங்கு சென்றாள். யாரும் இல்லாததால் குழம்பி திரும்பியவள் கையில் அவளது உடைமைகளை கொடுத்த பாஸ்கர், வெளியே இருக்காங்க என்று இழுத்து சென்றான். என்ன பண்ற, விடு என அவள் விலகுவதற்குள் வெளியில் அழைத்து வந்தவன், லீவ் சொல்லிட்டேன் ப்ரோ, தாருமாவ நீங்க கூட்டிட்டு போங்க என்றான். தேங்க்ஸ் ப்ரோ என்ற கௌதம் கார் கதவை திறந்துவிட ஒன்றும் புரியாமல் முழித்தாள். உள்ள உட்காரு தாருமா. வலுக்கட்டாயமாக அவளை அமர வைத்த பாஸ்கர், ப்ரோ என் காதுல புரிய வைங்க பல்லை காட்டினான். மனதுக்குள் தகாத பேச்சுக்களால் அவனை அர்ச்சித்தாலும் வெளியில் சிரித்தபடி கையசைத்தவன் தாரணியோடு புறப்பட்டான். எதற்கு இங்கு வந்தாய், எங்கு செல்கிறோம் என அவள் விடாமல் கேட்டுக்கொண்டிருக்க எதற்கும் பதில் சொல்லவில்லை. கார் கோயம்புத்தூர் சிட்டியை தாண்டும் போது தன் பொறுமையை இழந்து, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா கத்தினாள். ஓடிக்கொண்டிருந்த பாட்டின் சத்தத்தை அதிகரித்தவன் அதை ரசித்தபடி எதிரில் இருந்தவளை வெறுப்பேற்றினான். கடுப்பில் காரின் கண்ணாடியை கீழிறக்கி மௌனமாக அமர்ந்து விட்டாள் தாரணி. சில நிமிட பயணங்களுக்கு பின் நெடுஞ்சாலை ஓரம் இருக்கும் உணவகத்தின் முன் காரை நிறுத்தினான். அவளோ இறங்குமிடம் வந்துவிட்டதாக ஆர்வமாக பார்க்க கையில் இருக்கும் கைபேசியை பிடுங்கி கொண்டான். நான் வர வரைக்கும் இங்கேயே இருக்கணும். ஓட பார்த்த உன் போன்ல இருந்து உன் வீட்டுக்கு போன் பண்ணி நீ இருக்க இடத்த சொல்லிடுவேன். உடல் முழுவதும் கோபம் நிறைந்திருந்தாலும் அவன் திட்டம் எதுவென்று அறியாது பொறுமை காத்தாள்.
உள்ளே சென்றவன் தனக்கு வேண்டியவற்றை வாங்கிக் கொண்டு, குட் கேர்ள் என பாராட்டு பத்திரம் வாசிக்க, என்ன எதுக்கு தினமும் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அதான் கொடுக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டேன்ல. சட்டப்படி நடவடிக்கை எடுக்காம எதுக்கு இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க என கடுகடுத்தாள். எதிரில் ஒருத்தி கோபமாக இருப்பதை சிறிதும் மதிக்காதவன் கையில் இருக்கும் உணவை பிரித்து, பிரியாணினா பிரியாணி தாயா, என்ன வாசம், அப்பா ஆள அப்படியே தூக்குது என சாப்பிட ஆரம்பித்தான். கோபம் கொள்ள வேண்டியவள் நினைவில் பழைய நினைவுகள். திருமண நிச்சயதார்த்தம் முடிந்த பின்னர் இருவரும் வெளியே சென்றிருந்தார்கள். அங்கு ஏற்பட்ட சிறு பிரச்சனையில் கௌதம் கோபத்தோடு அமர்ந்திருக்க, உதாசீனம் செய்வது போல் பிரியாணியை வாங்கி அவன் முன்னே உண்டு ரசித்தாள். அந்நினைவு அவளை பேசாமடந்தையாக்கியது. இவன் என்ன சொல்ல வருகிறான்? இன்றளவும் நீ கொடுத்த நினைவுகள் எதையும் மறக்கவில்லை என்றா? அல்லது கோபத்தில் இருப்பவரின் உணர்வை அலட்சியப்படுத்தினால் இப்படிதான் வலிக்கும் என்றா? யோசிச்சதெல்லாம் போதும், இத சாப்பிடு. அவளுக்காக வாங்கி வந்த உணவை கையில் கொடுக்க, வாங்க மறுத்து திரும்பி கொண்டாள். 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள சாப்பிடணும். இல்லனா ஊட்டி விடுவேன். என் அனுமதி இல்லாம என்ன தோட்ட வேலை வச்சுக்காதீங்க. விவாகரத்து கொடுக்காத வரைக்கும் உன்கிட்ட அனுமதி கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. சுப்ப என்ற முன்னாள் மனைவியின் கோபத்தில் ஆனந்தம் கொண்டவன் 10 நிமிடம் கழித்து சொன்னது போல் ஊட்டிவிட முயன்றான். அவன் கொடுத்த தொந்தரவு தாங்காமல் தலையில் அடித்துக்கொண்டு தானே சாப்பிட ஆரம்பித்து விட்டாள். இருவருக்குமான மதிய உணவு நிறைவானதும் மீண்டும் கார் இயங்கியது சென்னையை நோக்கி. பயணம் ஆரம்பித்ததும் அவளின் கேள்வியும் ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய கேள்விக்கான பதில் என்னிடம் இல்லை என தன் செய்கையால் வெறுப்பேற்றினான். அவனை பதிலுக்கு வெறுப்பேற்ற டோல்கேட் ஒன்று வந்தது. அங்கிருக்கும் நபரிடம் தன்னை கடத்தி விட்டதாக சொல்ல போவதாக மிரட்டினாள். பயமில்லாதவன் சொல் என்று விட்டான். ஜெயில போய் களி தின்னுங்க என்றவள் அங்கிருக்கும் நபரிடம் பேச, கார் கண்ணாடியை இறக்க, நச்சென்று முத்தம் சிலையாக்கி விட்டது அவளை. தன் முன்னாள் மனைவி கன்னத்தை எச்சில் செய்த குற்ற உணர்வு சிறிதும் இல்லாதவன் டோல்கேட்டை தாண்டி புறப்பட, அவன் கொடுத்த முத்தம் அதன்பின் வாய் திறக்க விடவில்லை அவளை. கோபம் எழுந்தாலும் அவன் மீதான கடந்த கால காதல்தான் அதிகமாக எழுந்தது. எத்தனை நாட்கள் இந்த முத்தத்திற்காக அடம் பிடித்திருக்கிறாள்? காலை எழுந்ததும் அவனாகவே தரும் முத்தத்தை தூங்குவது போல் ரசிப்பவள், வேலைக்கு கிளம்பும் முன் கொடுத்துவிட்டுதான் செல்ல வேண்டும் என அடம் பிடிப்பாள். என்றாவது மறந்துவிட்டால் அன்றைய நாள் கௌதமிற்கு போதாத நாள். ஒருமுறை மறந்துவிட்டான். ஞாபகப்படுத்தாமல் அவன் போக்கில் விட்டவள் அடுத்த 1 மணி நேரத்தில் அலுவலகம் முன்பு நின்றாள். இதை எதிர்பார்க்காதவன் காலில் விழாத குறையாக கெஞ்ச, முத்தம் கொடுத்தா நான் போவேன் என்றாள் அதிகாரமாக. வேறு வழி இல்லாமல் மனைவியிடம் சரணடைந்தவன் இதேபோல் காரில் அமர வைத்து முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தான். அன்றைய முத்தம் போல் இன்றைய முத்தமும் அதே காதலோடு இருக்க, முத்தம் கொடுத்த இடத்தை வருடியது விரல்கள். மதியத்திற்கு மேல் கிளம்பியவர்கள் நள்ளிரவு நேரம் சென்னையை அடைந்தார்கள். அங்கிருக்கும் ஒரு விடுதியை வாடகை எடுத்தவன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க, 8 மணிக்கெல்லாம் இங்கிருந்து கிளம்பணும் என்றான். சந்தேகம் மலையளவு மனதில் இருந்தாலும் எதையும் கேட்காமல் மெத்தையில் படுத்துக்கொண்டாள். எப்படி தூக்கம் ஆட்கொண்டதோ தெரியவில்லை. 6 மணி போல் எழுந்தாள். அவள் எழும் நேரம் தன் முழு அலங்காரத்தை முடித்த கௌதம், இதுல புடவை இருக்கு, கட்டிக்க, நான் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றான். கையில் இருக்கும் புடவையை எடுத்து பார்த்தவள், இது என்னோட புடவையாச்சே, எப்படி என்று கேட்க, 2 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிச்சு ரெடி ஆயிரு என சென்று விட்டான். ஆமா, இவரு 2வது பொண்டாட்டி மாதிரி எந்நேரமும் பெயிண்ட் அடிச்சிட்டு திரியறதுதான் எனக்கு வேலை என்று புலம்பியவள் அப்பையில் இருக்கும் மீத பொருட்களை பார்த்தாள். எல்லாம் அவள் உபயோகிக்கும் பொருட்கள். புடவைக்கு பொருத்தமாக அனைத்தையும் அழகாக எடுத்து வந்திருந்தான். தனக்கு தெரியாமல் எப்போது இந்த வேலை பார்த்தான் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபடாத அவளின் மூளை தன்னவன் செயலில் லேசாக மகிழ ஆரம்பித்தது. இப்பவாவது சொல்லுங்க என்றவளை கண்ணிமைக்காது பார்த்தான். அவள் அலமாரியை திறந்து அவளுக்காக ஒன்றை தேர்வு செய்தவன் அப்போதே கற்பனை செய்து பார்த்தான் எப்படி இருப்பாள் என்று. அவன் கற்பனை செய்ததை விட நிஜத்தில் பேரழகியாக நின்றிருந்தாள். அவன் தேர்ந்தெடுத்த பச்சை நிற பட்டுப்புடவை அவளுக்கே நெய்ததாக இருந்தது. இந்த அழகில் தன்னை மறந்தவன் அவள் கேள்விக்கும் செவிமடுக்க மறந்துவிட்டான். அவளோ முறைத்து கொண்டே அவ்விடம் விட்டு நகர, நடை போகும் போக்கிற்கு பார்வை சென்றது. ஓய், கை தட்டினான். திரும்பி முறைக்க, சூப்பர்
என்றவன் நிற்குமாறு கூற, "ஹு!" என துப்பினாள். விருது வாங்கியது போல் பெருமை கொண்டவன் சிரித்துக்கொண்டே பின்னால் ஓடி அவள் தோள் மீது கை போட்டான். தட்டிவிட்டவள், "எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே உங்கள" என கழுத்தை நெரிப்பது போல் பாவனை செய்தாள். "சொல்லியிருந்தா உள்ள வந்திருப்பேனே செல்லம்" என்றான் இரு பொருள்பட. "கடவுளே, கண் கண்ட தெய்வம், நான் இருக்கும்போது அவரை எதுக்கு தொந்தரவு பண்ற? எல்லாம் என் தலையெழுத்து" என்று காரில் அமர்ந்து கொண்டாள். கார் எங்கோ பயணப்பட்டது. சாதாரணமாக இருப்பதாக காட்டிக் கொண்டாலும் உள்ளுக்குள் நடுக்கம் எழதான் செய்தது. இறங்கும் இடம் வந்ததும் தன்னவள் என்ன செய்ய போகிறாளோ என்ற கலவரம் பீதியை கிளப்பியது. வந்த காரியம் முடியும் வரை தன் மனதை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள இங்கிருந்தே தயார்படுத்திக் கொண்டான். சென்னை வந்ததுமே சந்தேகம் கொண்டாலும் நிச்சயம் மீண்டும் ஒருமுறை தன்னை காயப்படுத்த மாட்டான் என்பதில் உறுதியாக இருந்தாள். அதனாலே பெரிதாக யோசிக்காமல் கிளம்பி வந்தவள் தனக்கு தெரிந்த இடமாக இருப்பதால் யோசிக்க ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் எங்கு செல்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். "கார நிறுத்துங்க" என்றதுமே வேகத்தை கூட்டினான். "கௌதம், என்னால முடியாது, ப்ளீஸ்." "கொஞ்ச நேரம் அமைதியா வா குட்டிமா. எல்லாத்தையும் மறந்துட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கேன். தயவு செஞ்சு திரும்ப ஆரம்பிச்சு வைக்காதீங்க. இந்த தடவையாவது என்ன நம்பு. நீ காயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. என்னால என்னையவே நம்ப முடியாது. தயவு செஞ்சு காரை நிறுத்திடுங்க. இல்லனா அப்படியே குதிச்சிடுவேன்" என சொன்னதோடு செய்யவும் முயன்றாள். காரின் வேகத்தை குறைக்காமல் முன்னாள் மனைவியை கைவளைவுக்குள் வைத்துக் கொண்டான். அவள் திமிரிக் கொண்டிருக்க, "என் மேல சத்தியம் குட்டிமா, நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இருக்கணும்" என்றிட அடங்கி செல்லாமல் அடம் பிடித்தாள். அதற்குள் வரவேண்டிய இடத்திற்கு வந்தவன் காரை விட்டு இறங்கி கெஞ்சினான். "ஏய், இதுக்கு மேல மரியாதை கிடையாது. உன் வீட்டுக்குள்ள என்னால வர முடியாது. நீ கேட்ட விவாகரத்து உன் கைக்கு வந்து சேரும். மரியாதையா விலகி நில்லு." பழைய தாரணியாக மாறினாள். ஒரு நிமிடம் அதிர்ந்தவன், "நீ இல்லாம இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவன் இப்பதான் இங்க வரேன். எனக்காக இந்த ஒரு தடவை விட்டுக்கொடு." கையெடுத்து கும்பிட புருவம் சுருங்கியது அவளுக்கு. "கௌதம்" என்ற குரல் சண்டைக்கு நடுவே பார்க்க வைத்தது. அங்கு அவனது அண்ணன் பல வருடங்கள் கழித்து பார்த்த தம்பியை எண்ணி கலங்க அவர் சத்தம் கேட்டு அனைவரும் கூடினர். மொத்த குடும்பமும் கண்ணீரில் கூத்தாடியது. தாரணி செய்வதறியாது நின்றிருக்க அவளது கணவன் முகத்தில் சிறு மாற்றமில்லை. தன்னவள் கைப்பிடித்தவன் யாரிடமும் பேசாது உள்ளே அழைத்து சென்றான். சொல்லாமல் சொல்லியது அவன் எண்ணம் என்னவென்று. அவனை பார்த்த அதிர்வை விட தாரணியை பார்த்த அதிர்வுதான் அங்கிருந்தவர்களுக்கு அதிகம். இருவருக்கும் இடையில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவனை அழைத்து கொண்டு சகோதரர்கள் இருவரும் பின்தொடர, "அவன் இந்த வீட்டு பிள்ளையா வரல. கூப்பிட்ட சம்பிரதாயத்துக்காக யாரோ ஒருத்தனா வந்திருக்கான். நல்ல காரியம் நடக்க போகுது. யாருக்கும் சங்கடம் வேணாம். அவன் என்னப்படியே நடக்கட்டும்" என்றார் அவனது தாயார் இந்திராணி. அதன்பின் அனைத்தும் நடந்தது அமைதியாக. நிறை மாதமாக இருக்கும் சின்ன அண்ணியை எண்ணி மகிழ்ந்தவன் மற்ற எவரையும் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. தாரணிக்குத்தான் நெருப்பு மீது நிற்பது போன்று இருந்தது. உள்ளே வந்ததும் வேண்டாத நினைவுகள் ஒட்டி கொண்டது. தன் பிள்ளையை பறிகொடுத்த இடத்தில் வேறொருவருக்கு வளைகாப்பு நடப்பதை ஏற்றுக்கொள்ள சற்று கடினமாக இருந்தது. அதைவிட முன்னாள் கணவனின் செயல் கணிக்க முடியாமல் இருக்க அவன் வீட்டார்கள் செயல் முற்றிலும் முரண்பாடாய் தெரிந்தது. நலங்கு வைக்க அவனை அழைக்க கை காட்டி தடுத்து விட்டான். அவன் வீட்டார்கள் அதையும் ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டு விட்டாவது செல்லுங்கள் என்றார்கள். பதில் கொடுக்காது தன் மனைவி கைப்பற்றியவன் பறந்து விட்டான். கருவிழி பாப்பாக்கள் முன்னாள் கணவனையே வட்டமடித்தது. எப்படி யோசித்தாலும் இன்று நடந்ததற்கான அர்த்தம் விளங்கவில்லை. அவனாகவே பேசுவான் என எதிர்பார்த்து அரை மணி நேரங்கள் கடந்ததுதான் மிச்சம். துப்புர விழும் அளவிற்கு தார் சாலையை உரசிக்கொண்டு நின்றது கார். விழுவது போல் சென்றவள் சுதாரித்து இருக்கையில் பலமாக இடித்து கொண்டாள். உயிர் பயத்தில் அவனை பார்க்க காரை விட்டு இறங்கினான். சூரியன் நட்ட நடு வானில் நிற்க தயாராக இருக்கும் இடத்திற்கு நேராக நின்று பலமான மூச்சுக்களை இழுத்து விட்டான். உடல் அவன் பேச்சை கேட்காமல் வேர்த்து கொட்டியது. தலையை கோதி முடிந்தவரை தன்னை சமன்படுத்த முயன்றான். அன்னையின் விழியில் தெரிந்த ஏக்கமும் உடன் பிறந்தவர்களின் பரிதவிக்கும் பார்வையும் ஆட்டி பார்த்தது அவன் மனதை. இரும்பாக மனதை வைத்துக் கொண்டுதான் அவ்வீட்டில் கால் வைத்தான். வெளியேறும் பொழுதும் அதே இரும்பு மனதுதான் அவனிடம். ஆனால் என்னவோ வீட்டை தாண்டியதும் எதையோ இழந்த உணர்வு. "கௌதம்"
என தோள் மீது தாரணி கை வைத்ததும் நெடுஞ்சாலை என்றும் பார்க்காது அணைத்து கொண்டான். அணைப்பில் எவ்வித மென்மையும் இல்லை. நேரம் கூட அதில் கடுமைதான் குடியேறியது. உணர்வுகள் விலக முற்பட, "கொஞ்ச நேரம் குட்டிமா" என்றான். குரல் நடுங்குவதை வைத்து அவன் மனநிலையை புரிந்து கொண்டவள் மெதுவாக முதுகை நீவிவிட, "நான் யாரையும் வேணாம்னு நினைக்கல. நீங்க எல்லாரும் தான் என்ன வேணாம்னு நினைச்சிட்டீங்க. உங்க எல்லாரையும் நேசிச்ச என்னால இதை ஏத்துக்க முடியல. சரி பரவாயில்லன்னு சேர்ந்து வாழவும் முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கு" என்று சட்டென்று அவளை விட்டு விலகினான். சொன்னவன் அடுத்த நொடி சாதாரணமாக இருக்கையில் அமர, கேட்டவளுக்குத்தான் உயிர் நாடியை தொட்டு வந்தது வலி. என்னவோ நடந்திருக்கிறது, அதற்கு தானே காரணம் என புரிந்தாலும் ஏன் என்றுதான் விளங்கவில்லை. காற்று 8. வெகு நேரமாகியும் கார் நகராமல் அப்படியே இருந்தது. பெரிய நெடுஞ்சாலை என்றாலும் அதிக போக்குவரத்து இல்லாததால் யாருக்கும் தொந்தரவு இல்லை. தன் மனநிலையை மாற்ற பெரும்பாடுபட்ட கௌதம் உணர்வுகளை மனைவியிடம் கொட்டியதை எண்ணி தன் மீது கோபம் கொள்ள ஆரம்பித்தான். தலையை பிடித்துக் கொண்டு அமர்வதும் கையை கார் கதவில் இடித்துக் கொள்வதும் ஓயாமல் புலம்புவதுமாக இருந்தான். பக்கத்தில் இருந்தவளோ யாரும் இல்லாத பாலைவனத்தில் தனி ஒருத்தியாக அமர்ந்திருப்பது போல் அமர்ந்திருந்தாள். முன்னாள் கணவன் நடவடிக்கைகளை கவனித்தாலும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவளுக்குள்ளே 1000 சிந்தனைகள். தன்னவனை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக அறியாது இன்று நடந்த நிகழ்வுகளை வைத்து அதை கண்டுபிடிக்க முயன்றாள். நிஷாவோடு வாழ்பவன் எதற்காக குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறான்? வேறு திருமணம் செய்தவன் தான் இல்லாமல் ஏன் வீட்டிற்கு வர மாட்டேன் என்றான்? அவர்களும் ஒதுங்கி இருக்க காரணம் என்ன? மனைவி ஒருத்தி இருக்கும் பொழுது தன்னை எதற்காக அழைத்து வர வேண்டும்? மனதிற்குள் சுழலும் எண்ணங்களுக்கு பதில் இல்லாததால் அதிலே பெரும் நேரம் கழிந்து விட்டது. கார் சீட்டை தளர்த்தி படுத்து விட்டான். அதில் அசைந்தவள், "நீங்க இங்க வந்து படுத்துக்கோங்க, நான் டிரைவ் பண்றேன்" என்றிட எதுவும் பேசாது இறங்கி வந்து அவளிடத்தில் அமர்ந்து கொண்டான். ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தவள் மிதமான வேகத்தில் ஓட்ட ஆரம்பித்தாள். காற்றில் பறப்பது போன்று சுகமாக இருக்க அவன் மனநிலை சற்று மாற ஆரம்பித்தது. விழி திறக்காமல் சாலையில் இருக்கும் பள்ள மேடுகளை நன்கு உணர்ந்து கொண்டு வந்தான். அதை கலைப்பது போல் முன்னால் சென்ற கார் பின்னால் வந்து அசையாமல் நிற்க கைகளை கட்டிக்கொண்டு இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டான். 15 நிமிடங்கள் கடந்த பின்பும் இயங்கவில்லை கார். எதற்கு இங்கு நின்றிருக்கிறாள் கண்மூடிய நிலையிலும் உணர்ந்தவன், "போகணும்னு தோணுச்சுன்னா போய் உன் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வா" என்றான். தாரணி பெற்றோர்கள் வசிக்கும் ஏரியா அது. பிறந்ததிலிருந்து இங்குதான் வளர்ந்திருக்கிறாள். இவ்விடத்தை வேகமாக கடக்க முயன்று நகர்ந்தவள் முடியாமல் மீண்டும் பின்னோக்கி வந்துவிட்டாள். அம்மா அப்பா உடன் பிறந்தவன் என 4 மட்டுமே வசித்த குருவி கூடு. திருமணம் என்ற பேச்சு வரும் வரை இவளே அங்கு ராணி. மூத்தவன் இருந்தாலும் இவளின் அதிகாரமே அனைத்துமாய் இருக்கும். திருமணம் முடிந்த பின்பும் அதே அதிகாரம்தான் எப்போதும் இருக்கும் என்ற மிதப்பில் தன் கணவனை விட்டு பிறந்த வீடு வந்தவள் வாழ்க்கையில் அடுத்து விழுந்ததெல்லாம் மரண அடி. அவளுடைய வீடு அந்நியமானது. உடன் பிறந்தவனே பாரமாக எண்ணினான். அதிகாரம் அனைத்தும் மறைந்து தன்னறையே சிறை என்றானது. விடுதலை தேடி கணவன் வீட்டிற்கு ஓடியவள் அங்கு கேட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஊரை விட்டு ஓடிவிட்டாள். "இப்ப அது என்னோட வீடு இல்ல" என்ற விரக்தியான குரல் அவளிடம். "எப்பவுமே அது உன்னோட வீடு இல்ல" என்றவனை அழுத்தமாக பார்க்க அவன் விழி திறக்கவில்லை. ஒரு வாசகம் என்றாலும் திருவாசகம். பிறந்த வீட்டின் செல்ல இளவரசிக்கு திருமணம் முடியும் வரை மட்டுமே அந்த சலுகை என்பதை காலம் உணர்த்தியது. அதுவும் கணவன் உடனிருந்தால்தான் பிறந்த வீடே என்பதையும் சேர்த்து உணர்த்தியது. காலம் கடந்தாலும் தந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள கசப்பாகத்தான் இருந்தது தாரணிக்கு. பெற்றோர்களின் முகம் வந்து சென்றாலும் பார்க்க விரும்பாது பயணத்தை ஆரம்பித்தாள். அவள் இருக்கும் மனநிலைக்கு பேச்சு கொடுக்காது அமைதியாக உடன் பயணப்பட்டான் கௌதம். மத்திய நேரம் தாண்டியதால் பசி உணவகத்தை தேட வைத்தது. தங்களுக்கு தோதான இடத்தை தேர்வு செய்து இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள். கூட்டம் அதிகமாக இருந்ததால் ஊழியர்கள் யாரும் வரவில்லை. பொறுத்து பார்த்தவன் கழிவறை செல்வதாக மறைய,
ஆர்டர் மேடம். சிறிய குறிப்பு எழுதும் அட்டையோடு வந்து நின்றார் ஒருவர். கொஞ்சம் இருங்க, இன்னொருத்தரும் வரணும். சரிங்க மேடம் என அவர் நகர்ந்தார். அவர் பதிலளித்த அரை நிமிடத்தில் பாரத் ரயில் வேகத்தில் ஒரு எண்ணம் உதித்தது. உடனே அவரை அழைத்தவள் புன்னகை ததும்ப, ஒரு ஃபுல் மீல்ஸ் மட்டன் பிரியாணி, தந்தூரி இருக்கா? எஸ் மேடம். குவார்டர் பீஸ் கொண்டு வாங்க. ஆர்டர் செய்தாள். 1000 குழப்பம் மனதில் இருந்தாலும் ஏதோ ஒரு மகிழ்வு மறைவாக இருக்கத்தான் செய்தது. தான் இல்லாமல் இத்தனை வருடங்கள் அவன் வீட்டிற்கே செல்லவில்லை என்பதை அறிந்து நிஷாவோடு திருமணம் நடக்கவில்லையோ என்று எண்ணம் உருவாகியது. அவன் செயல்களும் அதையே உணர்த்துவதாக இருந்தது. போதா குறைக்கு நேற்று கொடுத்த முத்தம் தனக்கானதாக மட்டும் இருக்க, என்னவோ அவன் பக்கமும் இருக்கிறது. ஒருவேளை திருமணம் நடக்கவில்லை என்றால் மீண்டும் சேர்ந்து வாழ விருப்பமா என உள்ளம் கேட்க, இல்லை என உடனே பதிலளித்தவள் தன்னையே ஏமாற்றிக் கொண்டாள், உள்ளுக்குள் ஆசை இருப்பதை மறைத்து. மறைந்த ஆசையே தன் கணவனுக்கு பிடித்ததை ஆர்டர் செய்து அவன் என்ன ஓட்டங்களை அறிய முயன்றது. உணவை பார்த்ததும் ஒரு நொடி ஆச்சரியம் கொண்டு, தன்னை பார்த்தால் திருமணம் ஆகவில்லை என அவளாகவே ஒரு வழிவகுத்து உணவையும் வரவழைத்து விட்டாள். உள்ளே சென்றவன் வெகு நேரமாகியும் வரவில்லை. ஆர்வத்தோடு சுற்றும் முற்றும் பார்த்தவள் கண்ணில் அதீத எதிர்பார்ப்பு. அவற்றுக்கு தீனி போடும் விதமாக தூரத்தில் அவன் உருவம் தெரிய, பார்க்காதது போல் சாப்பிட ஆரம்பித்தாள். வந்தவன் மீது ஒரு பார்வையை வைத்து கமுக்கமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்க, மேஜையிலிருந்த அனைத்து உணவுகளையும் ஒதுக்கி வைத்தவன் அங்கு இருப்பவரை அழைத்து தயிர் சாதம் கொண்டு வர சொன்னான். மீனுக்கு தூண்டில் போட்டு காத்து கொண்டிருந்தவள் தூண்டிலில் கரப்பான் பூச்சி சிக்கிய கதையானது. திட்டம் தோல்வியுற்றதை விட எந்தவித முக பாவனைகளையும் காட்டாத அவன் செயல் பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தது. கையில் வைத்திருந்த உணவு செல்ல மறுத்தது. நிமிர்ந்து பார்க்கவும் தைரியமின்றி கோலம் போட்டு கொண்டிருக்க, இவ்வளோத்தையும் ஒரே நேரத்துல தின்ன போற என அவளை நிமிர வைத்தான். அஷ்டகோணலானது தாரணியின் முகம். உடனே பதில் கொடுக்க வார்த்தைகள் சிக்கவில்லை. அதற்குள் அவன் கேலி என்ற பேர் வழியில் இன்னும் நோகடிக்க, பின்ன உங்கள மாதிரி தயிர் சாதமா சாப்பிட சொல்றீங்க என்றால் வேண்டா வெறுப்பாக. என் நிஷாக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ வெளியே கூட்டிட்டு வந்தாலும் இததான் கேப்பா. நேத்துல இருந்து பாக்கலையா, அதான் அவன் ஞாபகமா சாப்பிடுறேன். அமிர்தமான உணவு விஷமானது. சின்ன மகிழ்வும் வற்றி வாடியது. இதை எதிர்பார்க்காத பாவையின் உள்ளம் முதல் முறை வெந்து புகைந்தது. நேற்றிலிருந்து ஒரு முறை கூட அவன் வாயிலிருந்து வராத பெயரை தானே வர வைத்ததாக எண்ணி கலங்கினாள். ஏன் நிஷா என்ற ஓசை விடாமல் துரத்த, எதுக்கு என்ன கிஸ் பண்ணணும்? பொறாமைப்பட்டாள். முன்னாள் மனைவியின் ஆதங்கம் அறியாது தயிர் சாதத்தை வழித்து உண்டவன், சஞ்சு கிட்ட பேசிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு பொறுமையா வா என்று சென்று விட்டான். மேஜை உணவு வீணானது. அவன் பேச ஆரம்பித்த பின் உள்ளே சென்ற உணவு கூட செரிக்கவில்லை. போதும் என்றவரை மண்டையை உருட்டியவள் அவனிடம் வர, அப்பா வரும்போது நிறைய பொம்மை வாங்கிட்டு வரேன், சஞ்சு குட்டி சமத்தா அம்மாவை தொந்தரவு பண்ணாம இருக்கணும் பேசிக் கொண்டிருந்தான். தங்கும் விடுதிக்கு வந்து சேர்ந்தவர்கள் உடனே புறப்பட முற்பட, வந்த பொழுது இருந்த மனநிலைக்கு எதிராக இருந்த தாரணி செல்ல விரும்பாது தயங்கினாள். வெளியில் காத்திருப்பதாக கௌதம் சென்றுவிட, சற்று முன்னர் நடந்ததை நினைத்தவாறு அமர்ந்திருந்தாள். வரும் வழியில் டீசல் போட வண்டி நின்றது. அங்கேயே இயற்கை உபாதை கழிக்கும் இடமும் இருக்க, 10 நிமிடத்தில் வருவதாக கிளம்பியவன் எண்ணிற்கு அழைப்பு வந்தது. யாரென்று பார்த்தவள் கைகள் பரபரத்தது. முன்னாள் மாமியார்தான் அழைத்திருந்தார். சற்றும் யோசிக்காது அழைப்பை ஏற்று காதில் வைக்க, பெத்தவளை பார்த்தோம், ஒரு வார்த்தை பேசாம போற அளவுக்கு என் மக மனசு கல்லா? இந்த பொண்ணுதான் வேணும்னு நீ அடம் பிடிக்கும் போது உனக்காக சம்மதிச்ச அம்மா அவளை வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டு 2வது கல்யாணம் பண்ண காரணம் என்னன்னு யோசிக்க மாட்டியா? நீ என்ன பத்தி யோசிக்காம இருக்கலாம், என்னால அப்படி இருக்க முடியாது. அவ இல்லன்னு ஆகி போச்சு. ஒரு பெத்தவளா எனக்கு அப்புறம் என் மகன் தனி மரமா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். அண்ணன் பிள்ளை கலைஞ்சதுக்கே நொந்து போன என் பிள்ளை மனசு தன்னோட பிள்ளைக்கு எப்படி கதறி இருக்கும்னு என்னை விட யாரால புரிஞ்சுக்க முடியும்? உனக்குன்னு ஒரு வாரிசு வேணும்னு நினைச்சுதான் கல்யாண ஏற்பாட்ட பண்ண. நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டுமே, 29 வருஷம் பெத்து பாதுகாத்த என்னை விட வெறும் 3 மாசம் வாழ்ந்த அவளுக்காக அம்போன்னு விட்டு போனியே, நியாயமா? இப்ப அவளோட தானே இருக்க,
இப்ப கூடவா என்ன மன்னிக்க கூடாது? பெத்த வயிறு கடைசி நொடி பிள்ளை முகத்தை பார்க்காம போயிடுமோன்னு துடிக்குது என்றதோடு அழைப்பு துண்டிக்கப்பட்டது. இவள்தான் கௌதம் வருவதை அறிந்து துண்டித்தாள். தலை அப்படியே இரண்டாவது போல் இருந்தது. ராட்டினம் போல் சுழன்று எங்கோ தள்ளியது நினைவு. மூச்சு காற்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை அவளிடம். நேரடியாக கேட்டுவிடலாமா என்ற யோசனையும் வீண் என்றானது பழையபடி மூஞ்சை காட்ட துவங்கிய அவன் செயலால். இங்கிருந்து போவதற்குள் எப்படியாவது உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியில்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் அமர்ந்திருந்தாள். அவன் மட்டுமே பதிலளிக்க முடியும். ஆனால் நிச்சயம் வாய் திறக்க மாட்டான். ஏதாவது செய்தாக வேண்டும் என சிந்திக்க, ஏய் என்ற குரல் உடலை தூக்கி போட வைத்தது. கிளம்ப சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? அப்படியே உட்கார்ந்திருக்க. இப்ப கிளம்புனாதானே ராத்திரிக்குள்ள அங்க போக முடியும். எதுவும் பேசாது மௌனம் காத்தாள். கடும் கோபம் பொங்கியது அவன் முகத்தில். அருகில் சென்று கைப்பிடித்தவன் இழுத்து வந்தான். தடுக்க வழி அறியாது அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றவள் மயங்கி விழ, "குட்டிமா" என தாங்கி முதலுதவி அளித்தான். உண்மையில் மயங்கினால்தானே முதலுதவி வேலை செய்ய. நடிப்பில் கெட்டிக்காரி சிறப்பாக நடிக்க அறைக்கு ஓடினான் தூக்கி கொண்டு. அங்கிருந்தவர்கள் உதவியால் மருத்துவர் உடனே வர லேசாக மயக்கம் தெளிந்து அவளாகவே எழுவது போல் எழுந்தமர்ந்தாள். பக்கத்தில் அமர்ந்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டவன், "என்னடா ஆச்சு?" பாவமாக கேட்க, "தெரியலங்க, ஒரு மாறு இருக்கு. வயிறு வேற ரொம்ப வலிக்குது." அவனை விட பாவமாக பேசினாள். மருத்துவர் பெரிதாக ஒன்றும் இல்லை, மதிய உணவு சேராமல் இருந்திருக்கும், போதிய ஓய்வெடுத்து மருந்து உட்கொண்டால் சரியாகிவிடும் என்றார். அவருக்கான கட்டணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தவன் அணைத்து கொண்டு அவளை தூங்க வைக்க முயற்சிக்க, வாயின் ஓரம் இருக்கும் மாத்திரையின் கசப்பு தாங்காமல் நெளிய துவங்கினாள் தாரணி. அதை தவறாக புரிந்து கொண்டு, "சரியாகிடும் குட்டிமா" தட்டி கொடுக்க, "கருமோ, கசப்பு தாங்கல" கதறினாள் உள்ளுக்குள். ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாது வாயை மூடிக்கொண்டு ஓட, பதறியடித்து பின்னால் ஓடியவன் அவளின் நடிப்பை அறியாது தலை பிடித்தான். வாயில் தோன்றிய கசப்பு உண்மையாகவே வயிற்றை கலக்கி வாந்தி எடுக்க வைத்தது. தன்மேல் சாய்ந்த முன்னாள் மனைவியை கைத்தாங்களாக அழைத்து வந்து மெத்தையில் படுக்க வைத்தான். சோர்வின்றி கண்ணயர துவங்கினாள் தாரணி. தூக்கம் கலைந்து எழும் நேரம் அறை இருட்டாக இருந்தது. புரியாமல் எழ முயன்றவள் பக்கத்தில் படுத்திருந்தவன் திடத்தில் அவன் மீதே படுத்தாள். அப்போதுதான் விளங்கியது இவ்வளவு நேரம் அவன் மீதுதான் உறங்கி இருக்கிறோம் என்று. பாதி ஏற்றும் மீதி ஏற்காமலும் தடுமாறியது உள்ளம். தூக்கத்தில் சுழன்று சாய்ந்தவன் செயலில் அவளும் ஒரு பக்கமாக சரிந்தாள். கைகள் தானாக அவன் முதுகை பிடித்து கொள்ள, அவன் வாசம் அப்படியே படுக்க வைத்தது இவளை. காற்று 9. மீனுக்கு தூண்டில் போட்டவள் நிலை பரிதாபமானது. வரும் வழியெல்லாம் எத்தனையோ சாகசங்களை நிகழ்த்திவிட்டாள். அத்தனைக்கும் அசராமல் பதில் கொடுத்து நழுவினான் கௌதம். அக்னி பரீட்சையில் அவளே அக்னியாக எரிய ஆரம்பித்து விட்டாள். அவனது மறுபக்கம் தெரியாமலே கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தவள் 2 நாட்கள் ஆகியும் தெளியவில்லை. ஏதோ ஒரு அரைகுறை சிந்தனையிலேயே இருந்தாள். இந்த 2 நாட்களில் பெரிதாக தொந்தரவு தரவில்லை அவளது கணவன். அவளது 7ஆம் அறிவு பரீட்சைக்கான கேள்விகளை தயார் செய்தது. இனி தன் முன்னாள் கணவனை நம்பி பலனில்லை என்பதால் அவனோடு இருப்பவர்களை வைத்து உண்மையை தெரிந்து கொள்ள முடிவெடுத்தாள். அவள் நேரம் அலுவலகத்தில் முக்கியமான வேலை ஒன்று வந்துவிட்டது. 1 வார காலம் அதிலேயே மூழ்கிவிட்டாள். இரவில் மட்டும் வருபவன் அவளோடு வம்பு வளர்ப்பான். முன்பெல்லாம் கடுப்போடு போராடுபவள் இப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு பேச ஆரம்பித்து விட்டாள். இருந்தும் எந்த பயனும் இல்லை. நாளுக்கு நாள் தலைவலி அதிகரித்தது. அதை குறைக்க எண்ணி அடுக்குமாடி கட்டிடத்தில் இருக்கும் பூங்காவிற்கு சென்றாள். இயற்கை காற்றும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட புல்வெளிகளும் அணைத்து கொண்டது. இருக்கையில் அமராமல் புல் மீது அமர்ந்து தன் எடையை காட்டியவள் எண்ணத்தில் கௌதம். நேற்று இரவு அவன் முகமே சரியில்லை. லேசாக உடல் கொதிக்க வேறு செய்தது. பதறியவள் அன்பாக தொடப்போக, "என்ன தொடர உரிமை என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் இருக்கு" என தட்டிவிட்டான். "அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க?" என்ற கேள்விக்கு, "விவாகரத்து கொடுக்காத வரைக்கும் நீயும் என் பொண்டாட்டிதான்" என அவளை பைத்தியம் பிடிக்க வைத்தான். "எதையும் தெளிவா பேசக்கூடாதுன்னு முடிவோட இருக்கீங்க." "இப்பதான் தெளிவா பேசுறன்ற உறுதியோட இருக்கேன்."
உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்ப விவாகரத்து கொடு. முடியாது. அப்ப பேசு. என்னத்த பேச? நான் எத கேட்டாலும் வாய திறக்க மாட்டீங்க. தேவையில்லாத தலைவலி எனக்கு. போங்க. சரி, உனக்கு என்ன தெரியணும்? எதுக்கு உங்க வீட்டுக்கு இத்தனை வருஷம் போகாம இருந்தீங்க? பிடிக்கல. என்ன பிடிக்கல? என்ன பிடிக்கல என்றதும் ஏமாந்தவள், இது ஒரு பதிலா என்றாள். ஆமா, இதான் உண்மையான பதில். எனக்கு பிடிக்கல. அதனால என்ன சுத்தி இருக்க யாரையும் பிடிக்கல. எனக்கு யாரையும் பிடிக்காததால அவங்களுக்கும் என்ன பிடிக்கல. பிடிக்காத இடத்துல எதுக்கு இருக்கணும்? போகல என்ற வார்த்தையை கேட்டு தலையில் கை வைத்தவள்தான் அதன்பின் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஏற்கனவே உடல் சோர்வில் இருந்தவன், நான் போறேன், நீ நிம்மதியா தூங்கு என்று எழ தடுமாறி விழப்போனான். என்னங்க? பிடித்து இருக்கையில் அமர வைக்க தட்டிவிட்டான். என் பொண்டாட்டிய தவிர வேற யாரும் தொடக்கூடாது. இப்ப நான் தொடலாம். கடுப்போடு உடலை தொட்டு பார்த்தவள் அதிர்ந்தாள். அறிவில்லையா உங்களுக்கு? உடம்பு இப்படி கொதிக்குது. பேசிட்டு இருக்கீங்க. வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். எதுக்கு? விஷ ஊசி போட்டு என்ன கொல்ல போறியா என்றதும் முறைக்க கண்டு கொள்ளாதவன் தடுமாற்றத்தோடு வெளியேறினான். பின்னால் சென்றவள் குழம்பி, அங்க எங்க போறீங்க? வேணி அக்கா வீடு எதிர்ல இருக்கு என்றதும், என் வீடு பார்க்கிங்ல இருக்கு என மின் தூக்கியில் மறைந்தான். அதைத்தான் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறாள் தாரணி. என்ன தீவிரம் காட்டினாலும் வழிதான் கிடைக்கவில்லை. எங்கு சென்றாலும் கடைசியில் ஒரு முடிச்சு போடப்பட்டிருக்க அவளுக்கு வழி தெரியாது வந்த வழியே திரும்பி விடுகிறாள். என்ன தாரணி, கீழே உட்கார்ந்திருக்க என்ற வேணியின் குரலுக்கு திரும்பியவள் முகம் பிரகாசமானது. சஞ்சு உடன் இருந்ததால். முதலில் அவனை பார்த்தபோது சொல்ல முடியாத துயரம் நெஞ்சில். பார்க்க கூடாததை பார்த்தது போல் ஒதுங்கியிருந்தாள். வந்ததிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை குழந்தையிடம். அப்படிப்பட்டவள் பார்வையில் இன்று ஏக மாற்றம். எந்த வேண்டாத எண்ணங்களும் இல்லாமல் சஞ்சுவை கண்டு, ஹாய் சஞ்சு என இழிக்க வேணியை பார்த்தான் அவன். அவரோ தாரணியை அறிமுகம் செய்து வைத்து விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்க சிறிது நேரத்தில் ஐக்கியமாகிவிட்டார்கள் இருவரும். தனியாக பேச எண்ணியவள் சாதுரியமாக ஓடிப்பிடித்து விளையாடுவது போல் அவனை அங்கிருந்து தூக்கி சென்றாள். சஞ்சு குட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என மடியில் அமர்த்தி கொண்டாள். அவனோ பிஞ்சை விரல்களால் வரிசை கட்டினான் பிடித்ததை. அனைத்தையும் இங்கிருந்து செல்வதற்குள் வாங்கி தருவதாக ஆசை காட்டியவள், உன்னோட முழு பேர் என்ன என்று விசாரிக்க, சஞ்சித் என்றான். அப்பா பேருடா குட்டி எனும் பொழுது நாடி நரம்பெல்லாம் விழித்து கொண்டது. அவை கௌதம் என்றதும் அப்படியே சுருண்டு உயிரை மாய்த்து கொள்ள, அம்மா பேருடா கேட்டால் குறைவான குரலில். அதற்கு குழந்தையோ நிஷா பெயரை கூற, அம்மா அப்பாவும் சேர்ந்து உன்னை வெளியே கூட்டிட்டு போவாங்களா? சேர்ந்து கதை சொல்லுவாங்களா? ஆபீஸ்க்கு போகும்போது அப்பாக்கு அம்மா பாய் சொல்வாங்களா? உனக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சத அம்மா சமைச்சு தருவாங்களா? அம்மாக்கு பிடிச்சத அப்பா வரும்போது வாங்கிட்டு வருவாரா என பல கேள்விகளை கேட்டுவிட்டாள். பெற்றவர்களோடு வாழும் குழந்தை அவர்களின் அந்யோன்யத்தை அழகாக சொல்லியது. ஒவ்வொன்றுக்கும் அவள் எதிர்பார்த்ததுக்கு எதிராக பதில் வர கண்கள் கரித்தது. கடைசியாக, நீங்க 3 பேரும் ஒன்னா தூங்குவீங்களா சஞ்சு என அழுகையை அடக்கிக் கொண்டு கேட்டாள். ஆமா ஆண்டி என்று தலையாட்டி விட்டு, அம்மா அப்பாவுக்கு நடுவுல நான் படுத்துப்பேன். 2 பேரும் ஆளுக்கு ஒரு கதை சொல்லி என்ன தூங்க வைப்பாங்க. ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தா நான் அப்பா பக்கத்துல படுத்துட்டு இருப்பேன். அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியாது என தலையை சொரிந்தது குழந்தை. தன் துயரத்தை பச்சிலம் குழந்தையிடம் காட்ட விரும்பாதவள் தலையில் கை வைத்து மெதுவாக ஆட்டி, தூக்கத்துல புரண்டு படுத்திருப்ப என்று விட்டு வேணியிடம் ஒப்படைத்தாள். கோயம்புத்தூர் குளிர் உடலை வாட்டி வதைக்கும் வரை இருட்டில் அமர்ந்திருந்தவள் தன் வீடு செல்ல, அங்கு அவளுக்கு முன்பாக அமர்ந்திருந்தான் கௌதம். முன்னாள் மனைவி இருட்டில் அமர்ந்திருப்பதை அறிந்தும் கவலை கொள்ளாது இங்கு வந்து விட்டான். வாங்க முன்னாள் பொண்டாட்டி என வரவேற்று, பலத்த சிந்தனை போல, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். அவனிடம் பேச விரும்பாது மெத்தையில் படுத்துக் கொண்டவள் அழுக ஆரம்பித்தாள். வம்பு வளர்ப்பதற்காகவே காத்து கொண்டிருந்தவன் உரசிக் கொண்டு படுக்க, நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன் என்றாள். அது நல்லா தெரியுது என இறுக்கி அணைத்துக் கொண்டு, ஏன்னுதான் தெரியல என முகத்தோடு முகம் வைத்தான். இமை சிமிட்டாமல் தன்னோடு ஒட்டி இருந்தவன் கண்களை பார்த்து கொண்டிருந்தாள். கண்ணில் தன்னவன் என்ற தன்மை இருந்தாலும் கட்டுக்கடங்காத எள்ளல் சிரிப்பும் சேர்ந்திருந்தது.
தன்னுடைய அழுகையில் இவ்வளவு ஆனந்தமா இவனுக்கு என நொந்து கொண்டவள் எதுவும் பேசாமல் விழிகளை மூடிக்கொண்டாள். நான் பல நாள் மனசுக்குள்ள இப்படி அழுதுருக்க முன்னாள் பொண்டாட்டி. அம்மா இருந்தோம், பக்கத்துல கட்டுன பொண்டாட்டி இருந்தோம், ஒருத்தர்கிட்ட எதையும் மனசு விட்டு பேச முடியல. அப்ப எல்லாம் எதுக்காக உயிரோட இருக்கணும்னு தோணும் என்றதும் அவசரமாக திறந்தது கண்கள். ஆஹாஹா, பதறாத முன்னாள் மனைவி. என்னதான் உங்க பிரச்சனை? ஒரு காலத்துல நீ, இப்போ நான். உங்க மனசுல இருக்கிறத மொத்தமா கொட்டிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்னால கேட்க முடியல. யோசிச்சு தலையெல்லாம் வலிக்குது. முகமூடி கொண்டு அழுதாள். போதும் என்றவரை மனபாரத்தை கண்ணீரால் குறைத்தவள் விழி திறக்க அங்கு அவளது கணவன் இல்லை. எழுந்து மொத்த வீட்டையும் அலசிவிட்டாள். அவன் தடம் காணவில்லை. அப்படியே கதவில் சாய்ந்தவாறு மீண்டும் அழ ஆரம்பித்தவள் விடியும் நேரம் உறங்கி போனாள். அலுவலகத்திற்கு 2 நாள் விடுப்பு சொல்லியவள் எதையோ தீவிரமாக தட்டச்சு செய்து கொண்டிருந்தாள். தன் வீட்டில் நகலெடுக்கும் இயந்திரம் இல்லாததால் 4 தெரு தள்ளி அதை எடுத்து வந்தவள் ஒருமுறை சரிபார்த்தாள். சந்தேகம் கொள்ளாதபடி அனைத்தும் கனகச்சிதமாக இருந்தது. இதிலாவது தன் கணவனை பற்றி அறிய வேண்டும் என்ற வேண்டுதலோடு வேணி வீட்டில் கால் வைக்க சஞ்சுவோடு விளையாடிக் கொண்டிருந்தான் கௌதம். ஹாய் ஆண்டி. உடனே இவளை பார்த்ததும் தாவிக் கொண்டது குழந்தை. முன்னாள் மனைவியை முறைத்தவன், சஞ்சு குட்டி வாங்க நம்ம கடைக்கு போகலாம். குழந்தையை வாங்கிக் கொண்டான். எந்த கடைக்கு போறீங்க? கேட்டாள் அவசரமாக. அது எதுக்கு உனக்கு? உங்க முன்னாள் மனைவிக்கு இத தெரிஞ்சுக்க கூட உரிமை இல்லையா என்றதும் சுற்றும் முற்றும் பார்த்தவன், வாய மூடு என்றான். அதன விஷயம் என நகைத்தவள், இப்ப எங்க போறீங்கன்னு சொல்லலனா நேரா நிஷாவை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன் என்று கண்ணடித்தாள். அவள் மிரட்டலுக்கு பயப்படாதவன் சஞ்சுவை அழைத்து கொண்டு வெளியேற, நிஷா என்று கத்தினாள். ஓடி வந்து அவள் வாயை பொத்தியவன், கத்தி தொலையாத, நிஷா இப்போ பிஸியா இருக்கா என்றதும், புருஷனையும் பிள்ளையையும் விட்டுட்டு என்ன பிஸி வேண்டி கிடக்கு என்று நக்கல் அடிக்க, அப்பா என நிஷா அறையை கை காட்டிய சஞ்சுவின் வாயை மூடி இருவரையும் வெளியில் அழைத்து வந்தான். ஆஹாஹா, அந்த பயம் இருக்கணும் என்றவளை கண்டிக்க முடியாத சூழ்நிலையில், ஒழுங்கா உன் வீட்டுக்கு ஓடிடு, இல்லனா சேதாரம் பெருசா இருக்கும் என்று அச்சுறுத்தினான். எந்த சேதாரம் வந்தாலும் தாங்கிக்க தயாரா இருக்கும். ஏய் தாரணி என்ற குரலில் திட்டுவதை நிறுத்தியவன் சாதாரணமாக நிற்க, துணி காயப்போட சென்றிருந்த வேணி மூவரையும் மீண்டும் வீட்டிற்குள் அழைத்து வந்தார். சஞ்சு தன் போக்கில் விளையாடிக் கொண்டிருக்க தாரணியை அழைத்து கொண்டு கிச்சன் சென்று விட்டார் வேணி. நடுக்கூடத்தில் தனியாக அமர்ந்திருந்த கௌதம் முகம் வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. அதை பன்மடங்கு பெருக்குவதற்காகவே நிஷாவின் அறைக்கதவு திறக்க அலறி அடித்து தாரணி இருக்கும் திசையை பார்த்தான் கௌதம். நிஷாவை வைத்து போட்ட திட்டமும் தவிடு பொடியானது. கையில் இருக்கும் காகிதத்தை பார்த்தவாறு நடந்ததை நினைக்க துவங்கினாள். இல்லாத அறிவுக்கு வேலை கொடுத்து ஒரு திட்டத்தை உருவாக்கினாள். அவை பல்பொருள் அங்காடிகளில் கூப்பன் பரிசு என்ற பெயரில் வாடிக்கையாளர்களின் முழு தகவல்களையும் பெற்று அதில் ஒருவருக்கு பரிசு வழங்குவார்கள். அதை தானே தயாரித்து நிஷாவிடம் கொடுத்து, நேத்து ஷாப்பிங் போனப்ப கொடுத்தாங்க, வின் பண்ற ஆளுங்கள குடும்பத்தோட கேரளா போட் ஹவுஸ் கூட்டிட்டு போறாங்களாம், உங்க தகவலை முழுசா எழுதுங்க என கொடுத்தாள். இந்த காகிதம்தான் இப்பொழுது இவள் கையில் கசங்கி இருக்கிறது. நிஷா பெயர் பக்கத்தில் கௌதம் பெயரை பார்த்ததும் சர்வமும் அடங்கியது. அதிலும் தனியாக கணவர் என்ற இடத்தில் முன்னாள் கணவன் பெயர் கொட்டை எழுத்தில் இருக்க, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன், 2 பேரும் கணவன் மனைவிதான், சஞ்சு அவங்க குழந்தைதான் என்று உறுதி செய்து விட்டாள். இனி என்ன இருக்கிறது, எல்லாமே முடிந்து விட்டது என்ற மனநிலைக்கு வந்தவள் அந்த காகிதத்தை கிழித்து எறிந்தாள். அவை சரியாக கௌதம் காலடியில் விழ, சந்தேகம் தீர்ந்திருச்சா முன்னாள் பொண்டாட்டி? அவள் முன்பு அமர்ந்தான். அவளோ பார்க்காமல் தலையை முட்டியில் வைத்து கோபத்தை கட்டுப்படுத்த, சிங்கத்தை விட எறும்பு சின்னது, அதால ஒன்னும் செய்ய முடியாது. ஏன் சிங்கம் முன்னாடி நிக்க கூட தைரியம் இருக்காது. ஆனா என அவள் முகம் நிமிர்த்த முயன்றான். கடினமாக தன் மனதை வைத்துக் கொண்டு அமர்ந்தவளை வெல்ல முடியாமல், அந்த எறும்பு நினைச்சா சிங்கத்தை எப்படி வேணா பழிவாங்கலாம், சிங்கத்தால நசுக்கி கொள்ளதான் முடியுமே தவிர அந்த எறும்பு மாறி ஒரு நாளும் பழிவாங்க முடியாது. காதோரம் எள்ளி விளையாடினான். வெகுநேரம் கழித்து திடுக்கிட்டாள் தாரணி. இந்த கதை அவள் அவனுக்கு முன்னொரு நாள் சொல்லிய கதை. திருமணமான மறுநாள் இரு குடும்பத்திற்கும் சண்டை.
பெண் வீட்டாரோ விருந்து வைத்து மணமக்களை அழைத்து செல்ல வேண்டும் என மாப்பிள்ளை வீட்டார் பேச, எங்கள் வழக்கத்தில் திருமணம் முடிந்த கையோடு மணமக்களை வீட்டிற்கு அழைத்து வந்து விடுவோம். உங்களைப் போன்று பெண் வீட்டார் விருந்து வைத்து மறு வீட்டிற்கு அழைக்கும் பழக்கம் இல்லை என வாதிட்டனர். அவர்களோ எங்கள் பக்கத்தில் முதலில் மாப்பிள்ளை வீட்டிற்கே வர வேண்டும், முதலிரவும் இங்கேயே நடக்க வேண்டும், பின் விருந்து வைத்து 3 நாட்கள் அழைக்க வேண்டும் என்றனர். இவை திருமணத்திற்கு முன்னரே வெடித்த பிரச்சனை. தாரணி வீட்டில் உள்ளோர் கடைசி வரை சம்மதிக்கவில்லை. கௌதம் தான் பக்குவமாக பேசி தன் வீட்டு முறைப்படி திருமணம் முடிந்த கையோடு தாரணியை அவன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். அன்றைய இரவே முதலிரவு சடங்கும் நடந்தது. அதுவும் பல போர்க்களத்தோடு நடக்க, விடிந்து அவர்கள் வாழ்வில் பெரும் சங்கடமான நாளானது. அதை தீர்த்து முடிப்பதற்குள் இந்த பிரச்சனை வெடித்துவிட, ஒரு வழியாக மாமியார் வீட்டில் பேசி விருந்து வைக்க ஏற்பாடு செய்தான் கௌதம். தன் வீட்டு ஆட்களை தொடர்ந்து அசிங்கப்படுத்துவதாக சண்டையிட்டாள் தாரணி. இந்த சடங்கு எல்லாம் இன்னும் 1 வாரம்தான், அதன்பின் யாரும் நம்மை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என எடுத்து கூறினான். அவன் சொன்ன சமாதானங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தவள், ஒரு நாள் யாரும் வீட்டில் இல்லாத பொழுது தோசை சுட்டு தருமாறு கேட்டாள். அவள் ஆசையை நிறைவேற்ற உடனே விரைந்தான். தோசையோடு அவளுக்கு பிடித்த வேர்க்கடலை சட்னியையும் தயார் செய்து ஊட்டியும் விட்டான். அதை வீடியோ பதிவாக எடுத்தவள் தன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அவனது உறவினர்கள் அனைவரும் பார்க்குமாறு வைத்தாள். கௌதம் பெரிய அண்ணி மூலம் அவனது தாயாருக்கு விஷயம் தெரிய வந்தது. சண்டையிட்டார் தாரணியோடு. அவளோ இது ஒரு விஷயம் இல்லை என கடக்க, ஒரு ஆம்பளை சமைக்கிறத பார்த்தா எவனாவது அவனை மதிப்பானா என வாதம் புரிய, ஆம்பளை சமைக்கிறது அவ்வளோ பெரிய குத்தம் இல்ல, ஏன் புருஷன் எனக்கு சமைச்சு கொடுத்தாரு, அதை என் போன்ல நான் வச்சிருக்கேன், ஏன்னு கேக்குற உரிமை யாருக்கும் இல்ல என்றாள். வீட்டிற்கு வந்தவன் தலை உருள ஆரம்பித்தது. அவனோடு பிறந்த சகோதரர்கள் 2 பேர். இருவருக்கும் ஆண் என்று அதிகாரம் சற்று அதிகமாக இருக்கும். சாப்பிட்ட தட்டை கூட மனைவிதான் எடுக்க வேண்டும் என்ற கொள்கையில் இருப்பவர்களுக்கு மத்தியில் கௌதம் மட்டும் வித்தியாசமாக இருந்தான். தன் வீட்டு ஆட்களை சமாதானம் செய்தவன் தாரணியிடம் ஏன் இப்படி செய்தாய் என கேட்க, பொழுது அவள் சொன்ன கதைதான் இது. கூடவே, என் அப்பா அண்ணன் 2 பேரும் ஆம்பளைங்க இல்லையா, உங்க சொந்தக்காரங்க பாக்க அவங்கள வாசல்ல உட்கார வச்சு சமைக்க வச்சாங்களே, இப்ப எங்க போனீங்க, ஹோட்டல்ல வாங்கிக்கலாம்னு சொன்னதை ஒத்துக்காம எவ்வளோ பேச்சு பேசினாங்க. அடுத்தவங்க வீட்டு பையனா இலக்காரமா இருக்கும், தன்னோட பையனா ரோஷம் வருமா என்றாள். அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவன், ஞாபகம் வந்துடுச்சு போல என லேசாக கீழிதழ் மட்டும் அசைய சிரித்தான். அன்னைக்கு நான் செஞ்சது உங்களை பழிவாங்க இல்ல, உங்க அம்மாவுக்கு எல்லாரும் ஆம்பளைங்க தான் புரிய வைக்க. இப்ப கூட நான் சொன்னத தப்பா புரிஞ்சுகிட்ட முன்னாள் மனைவி, என்ன பழி வாங்கணும்னு என்னைக்கும் நீ நினைக்க மாட்ட. அதே நேரம் என் வீட்டு ஆளுங்களை பழி வாங்கும் போது பலியாடா நான் தான் ஆகிறேன்னு தெரிஞ்சும் பண்ணுவ என்பவை உண்மை என்பதால் வாயை மூடிக்கொண்டாள் தாரணி. சீக்கிரமா விவாகரத்து கொடுத்துடு, இங்க இருந்து நான் கிளம்பணும், இல்லனா உனக்குதான் கஷ்டம். உடைஞ்ச கண்ணாடி துண்ட தூக்கி போடாம கையில வச்சுக்கிட்டு கைய கிழிக்குதுன்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல என அவள் கண்ணம் தட்டி விட்டு கிளம்பினான். எப்பொழுது தன்னிலை தெளிந்து உறங்க சென்றாலோ தெரியவில்லை. விடியும் பொழுது தலைவலி இன்னும் அதிகரித்திருந்தது. எப்பொழுதெல்லாம் தன் கணவன் ஞாபகம் வருகிறதோ போதெல்லாம் அவள் வரைந்த அவன் உருவத்திடம் பேச்சு கொடுப்பாள். இன்றும் அதனோடு பேச எண்ணி அலமாரியை திறக்க, வைத்த இடத்தில் அவை இல்லை. அலமாரியில் இருந்த துணி மொத்தமும் கீழே விழுந்தும் புகைப்படம் மட்டும் சிக்கவில்லை. கணவன் மீதுதான் சந்தேகம் எழுந்தது தாரணிக்கு. இதையாவது உறுதி செய்ய வேண்டும் என துணிந்தவள் வீடு முழுவதும் அவன் புகைப்படம் நிறைந்திருக்குமாறு ஏற்பாடு செய்தாள். 10 மணி வரை அலுவலகம் செல்லாமல் அவனுக்காக காத்திருந்தாள். வரவில்லை. மாலை பார்த்து கொள்ளலாம் என வீட்டை விட்டு வெளியேறியவள் 7 மணி போல் வீட்டை திறக்க, அவள் வரைந்து வைத்த அத்தனை காகிதங்களும் கிறுக்கல்கள் நிறைந்திருந்தது. கை கட்டி பெருமூச்சு விட்டவள் அவனை தேடி வேணி வீட்டிற்கு செல்ல, அங்கு யாரும் இல்லை. தன்னவனோடு பேச பரபரத்தது மனது. பிரிந்து வந்ததிலிருந்து ஒரு முறை கூட அழைத்ததில்லை. இன்று ஏனோ அழைக்க கை ஊர்ந்தது. தொலைபேசி எண் தெரியாமல் பின்வாங்கியவள் மனம், நம்பரை மாத்தாம அப்படியே வச்சிருக்கலாமே, எதுக்கும் கூப்பிட்டு பாரு என்றது. கை நடுங்க அவன் நம்பரை அழுத்தினாள். ஊரை விட்டு வரும்பொழுது தன் உடைமை உட்பட அனைத்தையும் துறந்தே வந்தாள். புது கைபேசி வாங்கியும்
அழைக்காத அவன் எண் இப்போது திரையில் தெரிய, என் செல்ல குட்டிமா கூப்பிடும் போதெல்லாம் இந்த பாட்டு தான் வரும் என்றவன் குரல் கேட்டது. இப்பவும் அதே பாட்டு வருமா என்ற யோசனையோடு அழைத்தாள். அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி என்ற பாடல் திடுக்கிட வைத்தது அவனை. அலுவலக கலந்தாய்வில் உரையாடல் சென்று கொண்டிருந்த நேரம் அது. அடுத்து நிஷாதான் பேச வேண்டியதால் அவன் கைபேசியில் குறித்து வைத்த குறிப்புகளை பார்க்க கைபேசியை வைத்திருக்க சிலையானான் கௌதம். பெரும் சத்தம் மூலையில் கேட்டு வருடங்கள் பல ஆன பின்பும் அதே தேடல். நிஜமா என்ற கேள்விக்கு பொய் என்றது உணர்வு. எத்தனையோ முறை அவள் எண்ணிற்கு அழைத்து தோற்று போனவன் அவளாவது அழைப்பாள் என ராப்பகலாக அதையே பார்த்து கொண்டிருந்த நாட்கள் ஏராளம். அதற்குள் நிஷா அலறிய கைபேசியை எடுத்து விட்டாள். திரையில் கௌதமை கட்டிப்பிடித்து முத்தம் வைப்பது போல் தாரணி இருக்க, என் உயிர் என்ற பெயர் இருந்தது. பேரதிர்ச்சி குறையாது, கைகள் நடுங்கி பக்கத்தில் இருப்பவனை பார்க்க நடப்பவை விளங்காது கண்விரிய அமர்ந்திருந்தான். லேசாக நிஷா உசுப்ப முழித்தான். கைபேசியை உயர்த்தி காண்பித்தாள். விரிந்த கண்களில் உவர்நீர். அவளுக்கும் அதிர்வுதான் என்பதால் ஏற்றாமல் இருக்க, நிஷா கண்டிப்பான குரல் வந்தது. உடனே திரும்ப கண்ணால் சைகை செய்தது குரல் கொடுத்த உருவம். சூழ்நிலை உணர்ந்து வெளியேற முயன்றவள் கையில் இருந்த கைபேசியை பிடுங்கிக் கொண்டு வேகமாக கிளம்பினான் கௌதம். அவன் வேகம் பயத்தை கொடுக்க பின்னால் ஓடினாள் நிஷா. அதற்குள் தூசி பறக்க காரில் பறந்தான். அவன் உடலில் உண்டான உஷ்ணம் அறியாது கைபேசி அலறியது. திரையை பார்க்க என் உயிர் என்ற அழைப்பு. காற்று 10. காரை ஏடாகுடமாக விட்டவன் மின்தூக்கியை கூட நாடாமல் படியேறினான். மனக்கண்ணில் கைபேசி அழைப்பும் அதில் தெரிந்த பெயரும் தான் ஓடியது. அதை சேமிக்கும் பொழுது எப்படியெல்லாம் மகிழ்ந்தானோ அதற்கு எதிராக இப்போது இருக்கிறான். இன்றோடு உலகத்தையே அழித்திட எண்ணம் உதித்தது. அதற்கு முன் தன்னவளை அழிக்கும் செயலை செய்ய வீட்டு கதவில் கை வைத்தான். அவை திறந்தே இருக்க, தாரணி என்றான் அடுக்குமாடி அதிர. மெத்தையில் படுத்திருந்தவள் திடுக்கிட்டு எழுந்து வர, அதற்குள் அவள் அறை நுழைந்தவன் கழுத்தை பிடித்தான். பிடித்த வேகத்தில் பின்னால் நகர துவங்கினாள். அவனும் அதற்கேற்றாற்போல் முன்னகர்ந்து கொண்டு, எதுக்குடி எனக்கு போன் பண்ண? எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என்ன பண்ணாலும் பொறுத்து போவான்னு என்னமோ? இன்னைக்கு ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும் என்று வெறியோடு கத்தினான். சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீ சொன்னதும் நான் கேட்டதும் போதும். நான் நானா இல்லாம தனியா வாழ நீ மட்டும்தான் காரணம். உன்னை காதலிச்ச பாவத்துக்கு உன்னை கொன்னுட்டு நானும் செத்து போறேன், சாவு. ஆத்திரத்தில் புத்தி மங்கியது. என்ன செய்கிறோம் என்பது புரியாது அவளை கொல்லும் நோக்கோடே செயல்பட்டான். கண்கள் மேல் தூக்கி பேச்சு தடைப்படும் நிலைக்கு ஆளானாள் தாரணி. தன் கை கொண்டு தடுத்தும் பிரயோஜனம் இல்லை. விழிகள் இரண்டும் பேசிக் கொண்டிருக்க அவனின் மூளைதான் அவற்றை ஏற்க மறுத்தது. மனம் உன்னவள், நீ நேசித்தவள், உன் உயிரானவள் துடிக்கிறாள் என்றது. அவள் வலி இவன் கண்ணில் கண்ணீராக உருமாறியும் கண்டு கொள்ளாது பிடிவாதம் பிடித்தான். அவளை கொன்னுட்டு நிம்மதியா சாக முடியுமா உன்னால? என் குட்டிமா உயிர் இருக்கிற வர என் உயிர் இருக்கணும்னு கடவுள்கிட்ட கேட்டதெல்லாம் பொய்யா? மனம் கூட அவன் நேசித்த அவளுக்காக பேசியது. காதல் கொண்ட உள்ளத்திற்கு புரிந்தாலும் பட்ட வலிகள் ஒத்துக்கொள்ள அடம் பிடித்தது. இவனும் மனமும் பட்டிமன்றம் நடத்துவதற்குள் பாதி மூச்சை இழக்க ஆரம்பித்தாள் தாரணி. கடைசியாக மன்னிப்பையாவது வழங்கு என கனிந்து நோக்க, அந்த பார்வைதான் அவன் வேகத்தை குறைத்தது. சுனாமி அலையில் சிக்கியவள் உணர்வுகள் விடுதலை பெறுவதை உணர்ந்தது. கண்கள் ஆழமாக ஆக்கிரமித்தது அவனை. கொஞ்சம் கொஞ்சமாக தளரும் கை மீது தன் கை வைத்தவள், கொன்னுடுங்க, உங்களை பிரிஞ்சு நான் பட்ட வலிக்கு இது தேவலாம். காதல கொடுத்தனா விட்டு கொடுக்க தவறிட்ட என்றதும் விலக பார்த்தான். விலக விடாமல், லவ் யூ கௌதம் என்றாள். அவ்வளவுதான். கோபம் தொற்றிக் கொண்டது. இந்த முறை அவள் கண்களை பார்க்காமல் சித்திரவதை செய்தான். நின்றிருந்த தாரணி சற்று சாய, கௌதம் தடுக்க வந்தாள் நிஷா. அதை கேளாது தன் வேலையில் கருத்தாக இருக்க
என்னடா பண்ற, விடு, ஏதாச்சும் ஆக போது என்றிட எதுவும் அவன் காதில் செல்லவில்லை. தாரணி நிலை மோசமாவதை உணர்ந்தாள். பயம் நெஞ்சை கவ்வியது. இந்த கௌதம் புதிது நிஷாவுக்கு. மென்மைக்கு சிறந்த உதாரணம் இவன். அவள் அறிந்தவரை யாரையும் புன்னகையால் நட்பாக்கிக் கொள்வான். சிறு வார்த்தை கூட மனம் நோகும்படி வராது. தான் அறிந்த அவனா இவன்? நிஷாவின் போராட்டம் தோல்வி திசை பக்கம் செல்ல உயிரை காப்பாற்ற வழி தெரியாது துடித்தாள் தாரணி. அடக்க இரு பெண்களால் முடியவில்லை. அவ்வளவுதான் என எண்ணுகையில் கௌதமை கீழே தள்ளியவன் கன்னத்தில் ஓங்கி ஒன்று வைத்தான். விழுந்த அடியின் சத்தமே அப்படி இருந்தது. நிலை தடுமாறிய தாரணி கூட ஒரு நொடி அதிர்ந்து கீழே விழுந்தாள். இடியட், என்னடா பண்ணிட்டு இருக்க? பொம்மையா அந்த பொண்ணு? ஏதாச்சும் ஆனா யாரு பதில் சொல்றது? கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன கோபம் உனக்கு? படிச்சவன் மாதிரியா பிஹேவ் பண்ற? வர கோபத்துக்கு இன்னும் 4 போடணும் என கை உயர்த்த, கௌதம் என தடுத்தாள் நிஷா. தாரணி இதயம் வேகமாக துடித்தது. கௌதம் என்ற பெயர் உடல் முழுவதும் மின்சாரம் போல் பாய்ந்தது. இவன் யார் என அப்போதுதான் பார்த்தாள். சம்பந்தப்பட்டவன் கௌதமை முறைத்தபடி, விடு நிஷா, எங்க இருந்து இவ்ளோ கோபம் வரும் இவனுக்கு? நான் வரலனா கொன்னு இருப்பான் போல என்றான். ஏதோ கோவத்துல பண்ணிட்டான். வாய மூடு முதல்ல. அவன் எது பண்ணாலும் கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணாத. குழந்தை மாதிரி எல்லாத்துக்கும் ஆதரவா நின்னா பொண்டாட்டின் கூட பார்க்க மாட்டேன் என்றவன் கௌதமை பார்த்து, முதல்ல போடா இங்கிருந்து என்று கத்தினான். அங்கு நடக்கும் நிகழ்வை கண்டு தூக்கி வாரி போட்டது தாரணி உடல். குருதி உறைந்து உயிரோட்டத்தை நிறுத்த நகர துணியாத கால்களை கடினப்பட்டு நகர்த்தினாள். இவங்க பேரு கௌதமா? மிஸ்ஸஸ் கௌதம்னு சொன்னது இவரதனா? என் கௌதமுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகலையா கேட்டால் திக்கி திணறி. இருவரும் என்ன இது என்பது போல் கௌதமை பார்க்க, அவனோ தன் நண்பன் தன்னை அடித்த அதிர்வில் இருந்தான். சொல்லுங்க பிளீஸ் என தாரணி கையெடுத்து கும்பிட, தடுத்த நிஷா விரிவாக விளக்கினாள். அப்படியே கால் மடக்கி அமர்ந்தவள் தலையில் அடித்துக்கொண்டு, தப்பு பண்ணிட்டேன் என்று கதறினாள். நிஷா திரும்பி கௌதமை பார்க்க, அவன் பார்வை ஏமாந்த ஜீவனாய் இருந்தது. புரிந்து கொண்டவள் அடிப்பட்ட கன்னத்தில் கை வைக்க தாரை தாரையாக கண்ணீர் கசிந்தது. கடைசியாக தன் மனைவி தன்னை விட்டு போய்விட்டாள் என நடுரோட்டில் அழுதது. அதன் பின்பான வருடங்களில் கண்ணீருக்கு இடம் கொடுத்ததில்லை. அவள் ஞாபகம் வரும்பொழுது எல்லாம் இறுக்கம் கொண்டு உடலை கட்டுப்படுத்த தயாரானான். நண்பனின் நிலை சங்கடத்தை கொடுக்க தோள் மீது கை வைத்தான். நண்பன் கௌதமை பார்த்து விரக்தியாக புன்னகைத்தவன் அங்கிருந்து வெளியேறினான். அழுபவளிடம் நிஷாவின் கணவன் கௌதம் இருக்க, செல்பவன் பின்னால் நிஷா ஓடினாள். திருவண்ணாமலை கோவில். கடவுளே, என் அண்ணனுக்கு சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கணும். குழந்தை இழந்துட்டு கஷ்டப்படுற என் அண்ணி சந்தோஷமா வாழணும். கைகளை நெஞ்சுக்கு நடுவில் வைத்து குறுகி வேண்டாமல் உயர்த்தி அண்ணாமலையாரை பார்த்து வேண்டினான் கௌதம். ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் செல்ல தவறாமல் வந்து விடுவான் திருவண்ணாமலைக்கு. தீவிர சிவன் பக்தன் என்றாலும் அண்ணன் அன்னிக்காக இப்பொழுது இன்னும் தீவிரமாக சிவனடியார் பாதத்தில் விழுந்து விட்டான். திருமணமாகி உடனே கருத்தரித்த இவனின் அண்ணி 5வது மாதத்தில் அதை இழந்து விட்டார். அன்று இரவு அண்ணன் வீட்டில் இல்லாததால் இவன்தான் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். கடவுளிடம் சென்ற குழந்தையை இவன் கையில்தான் கொடுத்தார்கள். பஞ்சு மிட்டாய் எடையோடு முழு உருவம் பெறாத அந்த சிசு சிறிய தகப்பனின் கையில் உயிரில்லாது கிடந்தது. அன்று அவன் அழுதது ஈசனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். எப்படியாவது மீண்டும் அவர்கள் வாழ்வில் குழந்தை வரம் வேண்டும் என்பதே இவனின் பெரும் வேண்டுதல். பக்கத்தில் இருந்த இவன் தாயார் இந்திராணிக்கு இதே வேண்டுதல்தான் என்றாலும் கடைசி மகனுக்கு திருமணம் கூட வேண்டும் என்ற மற்றொரு கோரிக்கையும் இருந்தது. சென்னையை பூர்வீகமாக கொண்ட இந்திராணிக்கு 3 ஆண் பிள்ளைகள். முதல் மகன் சமையல் துறையில் இருக்க, 2வது மகன் தனியார் துறையில் வேலை செய்கிறான். இருவரும் அதிகம் படிக்கவில்லை. நடுத்தர வர்க்கம் என்பதால் தட்டு தடுமாறி வாழ்க்கையை நகர்த்தினார்கள். 3வது மகன் மட்டும் படிப்பை கெட்டியாக பிடித்துக்கொண்டு MBA பட்டம் பெற்றான். அவன் நேரம் படித்தவுடனே நல்ல வேலையும் கிடைத்துவிட குடும்பத்தின் முன்னேற்றம் அதிகரித்தது. அம்மா அண்ணன்கள்தான் இவன் உலகம். முதல் அண்ணன் சந்திரன் காதல் திருமணம் செய்து கொண்டார். அவற்றை இந்திராணி நிராகரிக்க இவன்தான் பேசி திருமணம் செய்து வைத்தான்.
மூத்தவனுக்கு 2 பிள்ளைகள். மூத்த அண்ணி ராகினி குடும்பத்தை அனுசரித்து செல்வார் என்ற கனவோடு திருமணம் முடித்து வைக்க, அவரோ தொட்டதற்கெல்லாம் ஒப்பாரி வைக்கும் ரகமாக இருந்தார். எனினும் காலப்போக்கில் மாமியார் மருமகள் ஒற்றுமை கூட துவங்கியது. அடுத்த அண்ணன் சரவணனுக்கு திவ்யா என்ற பெண்ணோடு திருமணம் முடிந்தது. அதுவரை ஒப்பாரி மட்டுமே வைத்துக் கொண்டிருந்த ராகினி பல கலவரங்களை செய்ய துவங்கினார். இரு மருமகளுக்கும் ஒத்துப்போகவில்லை என்றாலும் 2வது அண்ணி திவ்யாவோடு நன்கு பழக ஆரம்பித்தான் கௌதம். அந்த பழக்கம் முற்றிலும் பிடிக்காமல் போனது ராகினிக்கு. மூத்த மருமகள் என்ற பட்டம் போய்விடுமோ என்ற பயத்திலேயே பல வேலைகளை செய்தார். இந்திராணிக்கு வயதாகி விட்டதால் குடும்ப செலவிற்கான பணத்தை ராகினியிடம்தான் கொடுப்பான் கௌதம். சின்ன அண்ணி வந்ததும் இருவரையும் வைத்து கொடுக்க பிரச்சனை தாண்டவமாடியது. மூத்த பிள்ளை தன்னை விட்டு போய்விடுமோ என்ற பயத்தில் ராகினி பக்கம் நின்றார் இந்திராணி. கிரிவல பாதையில் நடந்து கொண்டிருந்த கௌதமை அழைத்தார் தரகர். எடுத்து அன்னையிடம் கொடுக்க ஒரு வரன் வந்திருப்பதாக கூறினார். பொண்ணு போட்டோ அனுப்பியிருக்காராம், பாருப்பா. முதல் முறையாக வந்திருக்கும் வரனை காண பெரும் ஆவல் கொண்டான். பெண் புகைப்படமும் விவர குறிப்பும் வந்திருந்தது. சிவசிவா, உன் சன்னிதானத்துல வச்சு முதல் முறையா பாக்குறேன். நீயே இந்த பொண்ண அனுப்புனதா மனசார நம்புறேன். பார்த்ததும் எனக்கு பிடிக்கணும் ஆண்டவா. தன் தெய்வத்திடம் கோரிக்கை வைத்தான். முதலில் கண்ணில் பட்டது தாரணி என்ற பெயர்தான். மற்ற விவரங்களை பார்த்து கொண்டிருக்க புகைப்படம் முழுதாக வராமல் சுற்றி கொண்டிருந்தது. தவறில்ல போலமா, இருங்க அந்த பக்கம் போய் பாக்குறேன் என்று விட்டு ஓரமாக நிற்க முக்கால்வாசி வந்தது. கைபேசியை உயர்த்தி காண்பித்து முழு உருவத்தையும் வர வைத்தான். பௌர்ணமி நிலவு முழுதாக அந்த புகைப்படத்தில் பட தாரணி மற்றொரு நிலவாக சிரித்து கொண்டிருந்தாள். பார்த்த உடனே பற்றி கொண்டது காதல் தீ. இவள்தான் தன்னுடையவள் என அந்த நொடியே முடிவு செய்துவிட்டான். தரகர் மூலம் தாரணி வீட்டிற்கு தகவல் பகிரப்பட்டது. 4 பேர் கொண்ட வீட்டில் இவளுக்கு மட்டும் சர்வ வசதிகள் நிறைந்த அறை. ஐடி துறையில் வேலை பார்க்கிறாள். அண்ணன் தினேஷ் சொந்தமாக உதிரி பாகங்கள் விற்பனை செய்கிறான். தந்தை கோபால் தனியார் வங்கி ஊழியர். மூவர் மீதும் குறையாத அன்பு வைத்திருக்கும் குடும்ப தலைவி சீதா. நல்ல வசதி படைத்த குடும்பம். அதில் வளர்ந்த தாரணி சற்று மிடுக்காகவே வலம் வருவாள். கேட்டது கேட்ட நொடியே கிடைக்கும். மூவரும் வந்த வரனை பற்றி பேசிக் கொண்டிருக்க தோழிகளோடு வெளியில் செல்ல கிளம்பி வந்தாள். பையனுக்கு வேலை மட்டும் நல்லா இருந்தா போதுமா? சொந்த வீடு ஒண்ணுதான் இருக்கு. அண்ணன் தம்பிங்க 3 பேர் இருக்காங்க. அவன் பேர்ல வீடு இருந்தா கூட பரவாயில்ல, நம்பி என் தங்கச்சிய கொடுக்கலாம். அதுவும் இல்லாம பிறந்தவங்க ஒன்னும் நல்ல வேலை செய்யல. இந்த வரம் வேண்டாம், வேற நல்ல வசதியா இருக்க இடமா பார்க்கலாம். நிராகரித்தான் தினேஷ். வசதியை மட்டும் பார்க்க கூடாது தினேஷ், பையனோட குணத்தையும் பார்க்கணும். சரிதான் சீதா, அதுக்காக ஒண்ணு இல்லாத வீட்ல நம்ம பொண்ண கொடுக்க முடியுமா? மூவர் விவாதங்களை வெகு நேரமாக கேட்டுக்கொண்டிருந்த தாரணி, அம்மா அதான் அண்ணன் வேணான்னு சொல்றான்ல, விடு. நம்ம ரகத்துக்கு ஏத்த மாதிரி பார்த்தாதான் வருங்காலத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். எதிர்காலம் அறியாது கௌதமை நிராகரித்தாள். அந்த பேச்சு அப்படியே நின்றது. இங்கு தரகரை விடாமல் தொந்தரவு செய்து கொண்டிருந்தான் கௌதம். அவரோ வேறு வரன்களை காட்ட தாரணிதான் வேண்டும் என்று அடம் பிடித்தான். நன்கு தெரிந்த பையன் என்பதால் தாரணி வீட்டிற்கு அவரே சென்று பேசினார். தப்பா நினைக்காதீங்க சார், அந்த பையன் ரொம்ப நல்லவன். தன்னோட குடும்பத்தையே தூக்கி நிறுத்தி இருக்கான். குடும்பத்து மேல அவ்வளோ உசுரா இருப்பான். ஒரு கெட்ட பழக்கம் இல்ல. உங்க பொண்ண கட்டி கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நல்லா பாத்துப்பான் என்றதற்கு தினேஷ் திட்ட துவங்க, சாமி சன்னிதானத்துல வச்சு பார்த்ததால கடவுளே அனுப்பி வச்சதா மனசார நம்புறான். ஒரு தடவை நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் என்றார். என்ன இது கோமாளித்தனம் என்று கோபாலும் தினேஷும் திட்டிக் கொண்டிருக்க வலைத்தள பக்கத்தில் சுழன்று கொண்டிருந்தவள் காதில் இவரின் வார்த்தை விழுந்தது. லேசாக புன்னகைத்தால், இந்த காலத்திலும் இப்படி ஒருவனா என்று. விட்டா என்ன, மாயலோக தேவதன்னு சொல்லுவான் போல என பெருமைப்பட்டாள். ஒரு தடவை பார்க்கதானே கூப்பிடுறாரு, பாத்துட்டு வருவோம் என்றாள். இது விளையாட்டில்லம்மா, எப்படியும் வேணான்னு தான் சொல்ல போறோம். அத ஒருத்தரோட மனசு நோகாம சொல்லிட்டு வருவோம்பா. ஏதோ சென்டிமெண்டா வேற பேசுறாரு பாவம். அவளே அவ்வீட்டை ஆளும் இளவரசி என்பதால் தட்ட முடியவில்லை பெற்றோர்களால். தினேஷ் மட்டும் வேண்டா வெறுப்பாக, நீங்கள் மட்டும் சென்று வாருங்கள் என்று விட, விஷயம் கேட்டு துள்ளி குதித்தான் அங்கு ஒருவன். 1 வயதுதான் வித்தியாசம் இருவருக்கும். அதை காரணம் காட்டி ராகினி முதலில் மறுக்க,
ஜாதகத்தில் குழந்தை பொருத்தம் இல்லாததால் உடன் பிறந்தவர்கள் மறுத்தார்கள். என்னதான் கடைசி பிள்ளை நன்றாக பார்த்தாலும் மூத்த பிள்ளை பேச்சைதான் இந்திராணி அதிகம் கேட்பார். அதன் விளைவாக தாரணியை வேண்டாம் என்று விட்டார். அன்னையின் காலை பிடித்து கெஞ்சாத குறையாக தனக்கு அந்த பெண்தான் வேண்டும் என சம்மதிக்க வைத்தான். அரைகுறை மனதோடு சம்மதித்தவரை, பாத்துமா இப்பவே இப்படி பேசுறாரு, அவ வந்துட்டா மொத்தமா கை கழுவிட போறாரு. புகை தூபம் போட்டார் ராகினி. இரவெல்லாம் தூங்காமல் எப்பொழுது மாலை வரும் என்று காத்து கொண்டிருந்தவன் இதுவரை போடாத அனைத்தையும் போட்டு முகத்தை பளபளப்பாக்கினான். 2 மணி நேரத்திற்கு முன்னதாக இரு வீட்டினருக்கும் நடுத்தொலைவில் உள்ள ஒரு கோவிலில் காத்து கொண்டிருந்தான். சீதா கொடுத்த புடவையை உடுத்தாது தனக்கு பிடித்த ஒன்றை உடுத்திக் கொண்டவள் வேண்டா வெறுப்பாக வந்திறங்கினாள் கோவிலுக்கு. என்னதான் இவ்வரனை நிராகரிக்க வந்திருந்தாலும் முதலில் ஒரு ஆணை பார்க்க வருவதால் சிறு பதட்டம் அவளுக்குள். இரு குடும்பங்களும் சந்தித்துக் கொண்டது. வடையை தூக்கி செல்லும் காகம் போல் தன்னவளை வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருந்தான் கௌதம். அதை அவள் உணர்ந்தாலும் பார்க்க மட்டும் இல்லை. சம்பிரதாய பேச்சுக்கள் ஓடியது. தரகர் வரதட்சணை பற்றி பேச, எனக்கு எதுவும் வேணாங்க, என்ன நம்பி வர பொண்ண ஒரு குறையும் இல்லாம பாத்துக்க என்னால முடியும் என்றிட மெச்சிக்கொண்டாள் மனதில். சீதாவுக்கு மிகவும் பிடித்து போனது. வருங்கால மருமகன் பேச்சை கேட்ட பின் கோபாலுக்கும் நன்மதிப்பு பிறந்தது. பெற்ற மகனின் பேச்சு பிடிக்கவில்லை இந்திராணிக்கு. ஏற்கனவே வீட்டில் 2 மருமகள்கள் சீரோடு வந்திருக்க இவள் ஒன்றும் இல்லாமல் வருவதா, அதுவும் நன்கு சம்பாதிக்கும் தன் மகனுக்கு என கடுகடுத்தார். பையனை பிடிச்சிருக்கா என்றதும், அங்க கேளுங்க என்ற தாரணியின் பேச்சை சம்பந்தப்பட்டவன் ரசித்தாலும் துடுக்காக பேசியதை வெறுத்தார் மாமியார். சிரித்து கொண்டே, பொண்ணு வெக்கப்படுது போல, நீ சொல்லுப்பா. தரகர் பேசி புள்ளி வைத்த அடுத்த நொடி வேகமாக தலையாட்டினான். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்ற கூடுதல் வார்த்தை அவளை பெற்றவர்களை ரசிக்க வைக்க, யாரா இவன் என நிமிர்ந்து பார்த்தாள் தாரணி. நீல நிற உடையில் அழகு தேவனாக அமர்ந்திருந்தான் கௌதம். பார்த்தவள் உலகத்தை மறந்தாள். என்னவோ வசியம் செய்து இழுத்து விட்டான். அதிலும் கன்னத்தில் விழுந்த குழி, ஐயையோ அழகன் இவன் என சொல்ல வைத்தது. இரு விழியும் காதல் கொண்டு வீட்டாரை மறந்து ரசித்தது. எவ்வளவு பார்த்தும் திகட்டவில்லை. இப்படியே கைகோர்த்து மன வாழ்க்கைக்குள் நுழைய பேராவல் கொண்டனர். மகளை கவனித்த சீதா கணவனுக்கு கண்காட்ட அவரோ குழம்பினார். எதிரே இருப்பவர்களின் முக பாவனைகளை வைத்து சுதாரித்த இந்திராணி மகனை நிகழ் உலகிற்கு கொண்டு வர சில நொடிகள் நல்லவன் போல் இருந்தவன் மீண்டும் களவாடினான் தன் மனைவியை. பார்வையை மாற்றியதும் ஏமாறந்தவள் முகத்தை சுளிக்க மீண்டும் வந்தவன் பார்வை புன்னகைக்க வைத்தது. தரகர் இப்பொழுது இவளிடம் விருப்பத்தை கேட்க வீட்டில் பேசிய அனைத்தையும் மறந்தவள் தலையாட்டினாள் வெட்கத்தோடு. வருங்கால மனைவியின் வெட்கம் என்னவோ செய்தது. மனதை முழுவதும் அவளிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியவன் அன்னையை இழுத்து வந்தான் கோவிலுக்கு. போன வேகத்தில் வந்த மாப்பிள்ளையை கண்டு தரகர் கேலி செய்ய, சாமி கும்பிட்டு போகலாம்னு வந்தோம் என்றான் தாரணியை பார்த்து. கிளம்ப தயாரானவள் இவனுக்காக தோழியிடம் பேசுவது போல் காதில் போனை வைத்து நடிக்க செய்தாள். இரு வீட்டாரின் பெற்றோர்கள் இவர்களின் ஆசையை புரிந்து கொள்ளாது இழுத்து வந்துவிட்டனர் வீட்டிற்கு. ருத்ர தாண்டவம் ஆடினான் தினேஷ். மகன் பேச்சுக்கு பின் கோபாலும் சற்று யோசிக்க, சீதா மட்டும்தான் மகள் பக்கம் நின்றார். இந்த வரன் வேண்டாம் என்று விட்டான் முடிவாக. இளவரசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டாள். நம்ம அளவுக்கு அவங்க வசதி இல்ல, என்ன நல்லபடியா பாத்துக்கிறதா சொல்லிருக்காரு. அந்த வீட்ல ஏற்கனவே 2 மருமகளுங்க இருக்காங்க, 3ஆவதா போனா உனக்கு மதிப்பு இருக்காது. அவரோட வாழ போறது நான் மட்டும்தான். அவங்க அம்மாவுக்கு உன்னை பிடிக்கலன்னு அப்பா பேசுறத வச்சே தெரியுது. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வேலையை விட்டா அவன்கிட்ட ஒன்னும் இல்ல, அது போயிட்டா நடு தெருவுக்கு வந்துருவீங்க. 2 பேரும் படிச்சவங்க, எப்படி வாழணும்னு நல்லா தெரியும். பல கட்ட வாக்குவாதங்களுக்கு பிறகு தாரணிக்காக சம்மதித்தனர். தரகர் மூலம் பெண் பார்க்க அழைப்பு விடுக்கப்பட்டது. காதல் கணவன் வரும் நாளை எண்ணி காத்து கொண்டிருந்தாள் தாரணி. அந்த நாளும் வந்தது. அவனை பார்க்க ஆர்வமாக இருந்தவள் செவியில், அவங்க வரலையா என்ற செய்தி விழுந்தது. பெண் பார்க்கும் நிகழ்விற்காக வந்த சொந்த பந்தங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். கொதித்து அறையில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் தூக்கி அடித்தாள். அவன் தானே பிடிச்சிருக்குன்னு வந்தான், எதுக்காக பொண்ணு பார்க்க வரல? என் கையில மட்டும் சிக்கட்டும் இருக்கு அவனுக்கு
என தவறு செய்யாதவன் மீது கோபத்தை வளர்த்தாள். 2 வார காலம் ஓடியது. மீண்டும் பெண் பார்க்க வருவதாக செய்தி வந்தது. இந்த முறை அனைவரும் கௌதமை வேண்டாம் என்றிட, அவனை வர சொல்லுங்க, சட்டைய பிடிச்சு எதுக்குடா அப்ப வரலன்னு கேட்கணும், பிடிவாதம் பிடித்தாள். தாரணிக்காக பிடித்தமில்லாமல் சம்மதம் சொல்ல பல போராட்டங்களுக்கு பிறகு மாப்பிள்ளையாக அமர்ந்தான். கோபம் இருந்தாலும் கதவு ஓரம் நின்று ரசித்தாள். அவனோ இவளை தேடி அலைந்தான். விருப்பமில்லாமல் பேச வேண்டியதை பேச தேநீர் கோப்பையோடு வந்தவள் கை நடுங்கியது. கௌதமிடம் வரும்பொழுது இன்னும் நடுங்கியது. அவனை நிமிர்ந்து பார்க்காது தேநீரை கொடுத்துவிட்டு ஓடிவிட்டாள். நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, உறுதி பேசிடுவோம். இந்திராணி பையனை பெற்றவராய் குரல் உயர்த்தி கம்பீரம் காட்ட, பையன்கிட்ட நான் பேசணும் என்ற குரலில் அனைவரும் தாரணியை பார்த்தார்கள். அந்த காலத்து மனிதர் என்பதால் இந்திராணி மறுக்க வர எழுந்து நின்றான் கௌதம். மகன் நடவடிக்கை பிடிக்காமல் அமர்ந்திருந்தவர் காதில் சாத்தான் ஓதியது. நடுக்கத்தோடு உள்ளே வந்தவன் சட்டையை பிடித்தவள், ஏண்டா அப்ப வரல என அதிரவிட்டாள்.